Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So class ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்ம கடைசி chapter of zoology பார்க்க போறோம். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா பாட்னியோட லாஸ்ட் சாப்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வி ஆர் அல்டிமேட்லி டன் வித் த போர்ஷன்ஸ். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாஃப் இயர்லிக்கு மேரத்தான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ரெடியாக இருக்கீங்களா? அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க 11th கிளாஸில் வந்துடலாம் மேம், 11th கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் எடுக்கிறீங்க, அதே மாதிரி 12th எடுங்க, எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கையின்படி நான் இன்றைக்கி வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் தான் எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப பெரிய டெப்த்தாக படிக்க வேண்டிய கான்செப்ட் அப்படின்னு கிடையாது. வை? பிகாஸ் நீங்கள் எல்லாருமே இதை வந்து 6th 7th படிச்சுட்டு வந்த ஒரு கான்செப்ட் தான். உனக்கு இதில் எதுவுமே வந்து உட்காந்து சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், யூட்ரோஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதனால் லைன் பை லைனாக போகாமல் நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் பார்க்க போகிறோம். சரியா? ஆரம்பிக்கலாமா? அண்ட் இந்த செஷன்லேயே நம்ம வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் தென் வந்து புக் பேக்கு, புக் இன்சைடு எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிட போகிறோம். இது எல்லாம் தான் உங்களுடைய எக்ஸாமுக்கு நிறைய தடவை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். பார்த்துடலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, சூப்பர். ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் லைன் பை லைனாக பார்த்துருந்தோம். இந்த சாப்டருக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் போயிடலாம். சரியா? ஸோ இப்போது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புக் பேக் கொஷின்ஸில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ பப்ளிக்கு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிலாம் கேட்ட கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? So the first question, expand CFC, AQI and PAN. So CFC அப்படின்னா குளோரோஃப்ளூரோகார்பன். இது வந்து ஒரு கெமிக்கலோட பேருடா. சரியா? ஸோ இது யூஸ்வலி நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேசிக்கலி குளிர் சாதன பெட்டி அப்படின்னு சொல்கிற எல்லாத்துலேயுமே இருக்கும். எதெல்லாம் நம்ம வந்து கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே சிஎஃப்சி அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகுது. சரியா? ஸோ இது சிஎஃப்சி விச் இஸ் குளோரோஃப்ளூரோகார்பன். இப்போது இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு இங்கே மட்டும்தான் இருக்குமா மேம்? கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், ரூம் ஸ்ப்ரே, கார் ஃப்ரெஷ்னர் இது எல்லாத்துலேயுமே கூட சிஎஃப்சி இருக்கலாம். பேசிக்கலி ஏரோசால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இந்த சிஎஃப்சி ரிலீஸ் ஆகலாம். அடுத்து AQI அப்படின்னா என்ன? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று எவ்வளவு குவாலிட்டியோடு இருக்குது, நிறைய பொல்யூஷன் நடந்திருக்கா, இல்லை சேஃபாக தான் இருக்கா, ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணோன்னா அதுதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, தென் PAN அப்படிங்கிறதும் ஒரு கெமிக்கலோட பேர் தான், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். ஸோ பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் அதுதான் PAN. அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து 13வது கொஷின் இன் புக் பேக் விச் இஸ் யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன்னா என்ன பார்க்கலாமா? ஸோ உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 210 இதுக்கான ஆன்சர் இருக்கும். அண்ட் புக் பேக்கில் நம்பர் 13. இது பப்ளிக் எக்ஸாமில் 2023 கேட்ட ஒரு கொஷின். பார்த்துடலாமா? யூட்ரோஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நிறைய குளம், குட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் பாசி அதிகமாக வளர்ந்துருக்கலாம். அதாவது ஆல்கே இருக்கு இல்லையா, ஆல்கேவோ பிளான்ட்ஸோ அதிகமாக வளர்ந்து தண்ணியே தெரியாத மாதிரி க்ரீன் கலரில் அப்படியே போர்வை போத்துன மாதிரி இருக்கும், மேட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் யூட்ரோஃபிகேஷன். ஸோ பேசிக்கலி இந்த யூட்ரோஃபிகேஷன் எதனால் நடக்குது, வாட் இஸ் த ரீசன் பார்க்கலாமா? வென் த ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட். ரன் ஆஃப் அப்படின்னா எனக்கு தண்ணி அடிச்சுட்டு போகிறது. இப்போ அதிகப்படியான மழை பெய்யுது அப்படின்றப்போ நம்ம தண்ணீரை சேமிக்காத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே அடிச்சுட்டு எங்கெல்லாம் எனக்கு பள்ளத்தாக்கோ இல்லை குழியோ இருக்கோ அங்கே போய் தான் எல்லா தண்ணியும் கலந்துருது இல்லையா? இப்போது அந்த பள்ளத்தாக்கு இல்லை குழி தான் வந்து பாண்டு, லேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்க விஷயங்கள்னு வச்சுக்கோங்க. குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துல தான் எல்லா தண்ணியுமே போய் மிக்ஸ் ஆகுது. இப்போது இந்த தண்ணியில் வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் பரவாயில்ல, விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம உரம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் கூட இந்த தண்ணி கலக்கும் போது
நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம விவசாயத்துக்காக என்ன பண்ணியிருப்போம், நிலங்களில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் யூரியா, பொட்டாஷியம், நைட்ரஜன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் தான் சத்துக்கள் இல்லையா? பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இது எல்லாமே. அப்போ இந்த சத்துக்களோட மழை தண்ணி கலக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இது டைரெக்டாக போய் ஒரு லேக்லேயோ இல்லை பாண்ட்லேயோ செட்டில் ஆகுது கடைசியில். ஸோ தேவைக்கு அதிகப்படியான சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் இதில் என்ன இருக்குது, மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நிறையா பிளான்ட்ஸு, ஆல்கே இதெல்லாம் வளர ஆரம்பிக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக. டென்ஸ்னா என்ன, ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக, தண்ணியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மேட் மாதிரி திக்காக ஃபார்ம் ஆயிரும். சரியா? ஓகே, திஸ் phenomenon is called as eutrophication. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், eutrophication ஆர் algal bloom அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஆல்கே, பிளான்ட்ஸு ரெண்டுமே அதிகப்படியாக வளருது பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸில். எதனால் வளருது, நம்ம யூஸ் பண்ணுற இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கூட மழை தண்ணியெல்லாம் கலந்து கடைசியில் இந்த மாதிரி இடத்துக்கு போய் தான் அது எல்லாமே சேருது. ஸோ when there is more nutrients, there is excess growth of plants and algae in the pond and lakes. ஸோ இதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறதுக்கு அழகாக தானே மேம் இருக்குது பச்சை பசேல்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் கண்ணா. ஏன் தெரியுமா? ஏன்னா இது செம்ம டென்ஸாக வளருதா. ஸோ இங்கே உனக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மேட்டு மாதிரி தண்ணியே இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியலை. ஸோ இந்த அளவுக்கு திக்காக வளரும்போது ரெண்டு விஷயம் அங்கே கிடைக்காம போகுது. சூரிய வெளிச்சம் உள்ளே போகிறதே கிடையாது. சன்லைட் டஸ் நாட் என்டர் இன்சைட். ஓகே, இங்கேயே ஸ்டாப் ஆகிடுது. இப்போது சன்லைட் உள்ளே என்டர் ஆகலைன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிளான்ஸ் எதுவுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது, அந்த பிளான்ஸும் இறந்து போயிடும். அண்ட் ஃபார் எனி ஃபுட் செயின், ப்ரொடியூசர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல். பிளான்ஸோ இல்லை இந்த மாதிரி ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவலில் இருப்பாங்க. இப்போ அவங்களே இல்லைன்றப்போ அவங்கள நம்பி இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ட்ராபிக் லெவல்ஸ் யாருமே சர்வைவ் ஆக முடியாது. இதோ இந்த மாதிரி மீன், சின்ன மீன், பெரிய மீன் எல்லாமே ஆக்சிஜன் கிடைக்காம இறந்து போயிடும். ஆக்சிஜன் ஏன் கிடைக்காது? எகெயின் இது நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிருக்கா மேட் மாதிரி. ஸோ ஆக்சிஜன் உள்ளே போய் வாட்டரில் டிசால்வே ஆகலை. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் இறந்து போயிடும். ஓகேவா? அடுத்து போகலாமா? ஸ்டேஜஸ் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன், இந்த கொஷின் கேட்கலாம். ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்களா? ராஜ்குமார், எந்த பார்ட் புரியலை? எந்த பார்ட் புரியலை? ப்ளீஸ் மென்ஷன். யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. லைக் போட்டாச்சா? இங்கே பாரு, லைவ்ல 20 பேர் இருக்கீங்க, ஆனால் லைக் பார்த்தா 8 தான் இருக்கு. லைக் போடு எல்லாரும். சரி, அடுத்த கேள்வி போலாமா? ரெடியா? ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் புரியல மேம். ஓகே ராஜ்குமார், அப்போ பாட்னியோட சாப்டர் 6 and 7 எல்லாம் அட்டன் பண்ணிங்களா? பாட்னியோட சாப்டர் 6 and 7 அட்டன் பண்ணிங்களா? அதை அட்டன் பண்ணால் தான் இது புரியும், இல்லைனா இது புரியாது. பிகாஸ் நான் திரும்ப ஃபர்ஸ்ட் டாபிக் லெவல் எல்லாம் சொல்லணும்னா இட் டேக்ஸ் 1.5 hour. ஸோ 6th சாப்டர் அண்ட் மேக்ஸிமம் 7th சாப்டர் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தான் இது உனக்கு புரியாது. ஸோ அதை பார்த்துருங்க, இது உனக்கு புரியும். சரியா? ஓகே, ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன் பார்க்கலாமா? யூட்ரோஃபிகேஷன்லேயே நிறையா ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிகோட்ரோபிக், மீசோட்ரோபிக், யூட்ரோபிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒலிகோட்ரோபிக் அப்படின்னு பார்க்கும்போது டீப் அண்ட் நியூட்ரியன்ட் புவர் சிஸ்டம். ஸோ இந்த யூட்ரோஃபிகேஷன் பிளான்ட் எக்ஸஸாக க்ரோ ஆகுறது, ஆல்கே எக்ஸஸாக க்ரோ ஆகுறது, இது எல்லாமே ஒரு பாண்டோட இல்லை ஒரு லேக்கோட ஆழமான பகுதிகளில் எனக்கு இது நடக்கும். அண்ட் அங்கே அவ்வளோ சத்துக்களும் இருக்காது. நியூட்ரியன்ட் புவர் சிஸ்டம் அப்படின்னா தெர் இஸ் நாட் மச் நியூட்ரியன்ஸ். சரியா? தென்
மீசோட்ரோபிக் ஸ்டேஜ் அப்படின்னா நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட். எங்கெல்லாம் எனக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து எனக்கு யூட்ரோஃபிகேஷன் பார்க்க முடியுது. வாட் இஸ் யூட்ரோபிக் ஸ்டேஜ்? யூட்ரோபிக் அப்படின்னா நியூட்ரியன்ட் சேச்சுரேட்டட் ஷாலோ ஆல்கே அண்ட் பாக்டீரியா டெவலப்மெண்ட். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க நீங்கள் 10th 11th சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க, அந்த தண்ணியில் சர்க்கரையோ இல்லை உப்போ போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு அளவுக்கு தான் நீங்கள் சர்க்கரையோ இல்லை உப்போ மிக்ஸ் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கரையவே கரையாது, கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே எவ்வளோ சர்க்கரை போட்டாலும் கரையாதுப்பா, எவ்வளோ உப்பு போட்டாலும் கரையாதுப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்ல, தட் இஸ் கால்ட் ஆஸ் சேச்சுரேட்டட் ஸ்டேஜ். அந்த சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சரியா? இப்போது அப்படி தான் ஆயிடுச்சிங்க. லேக்லேயோ இல்லை பாண்ட்லேயோ அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட மிக்ஸே ஆகாதுங்கிற ஸ்டேஜ் இது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆல்கே மட்டும் கிடையாது, பாக்டீரியாவும் டெவலப் ஆக ஆரம்பிக்குது அந்த பாண்டுக்குள்ளேயோ இல்லை லேக்குக்குள்ளேயோ. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? யூட்ரோபிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஸோ யாருக்கெல்லாம் புரிஞ்சுது எனக்கு தம்ஸ் அப் எமோஜி போடுங்க பார்க்கலாம். யூட்ரோஃபிகேஷன் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன் கிளியரா? அடுத்த கேள்வி போலாமா? எஸ், யாருக்கெல்லாம் புரிஞ்சது தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. ஓகே நந்தினி, நான் தான் உனக்கு இதை நேற்றே கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்ல, திரும்ப ரிவிஷன் கிளாஸ் ஆகுது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். ஹவு கேன் வி கண்ட்ரோல் யூட்ரோஃபிகேஷன்? ஸோ இந்த யூட்ரோஃபிகேஷனை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்களோ, டைம் பாஸ்க்காக வந்த மேம் இந்த லைவுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருடைய ஐடியுமே பிளாக் செய்யப்படும். அதனால் நீங்கள் வேறு ஏதாவது லைவ் செஷன் போய் பேச ஆரம்பிங்க. இங்கே வேண்டாம், இங்கே பேசினீங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் தான் ஆகும். 7 o'clock தான் ஃபிசிக்ஸ் கிளாஸா? சரி நந்தினி, சரி அடுத்து போகலாமா? எப்படி இந்த யூட்ரோஃபிகேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அதுதான் கேள்வி. ஸோ யூட்ரோஃபிகேஷன் ஒரு பாண்ட்லேயோ இல்லை லேக்லேயோ நடந்திருக்குன்னா, மேம் நியூட்ரியன்ஸ் அதிகமாக தானே இருக்குது, நல்லதானே, அந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிப்பியா? நோ, அது வந்து கரெக்டு கிடையாது. சரியா? ஸோ இப்போது இந்த யூட்ரோஃபிகேஷன் ஒரு பாண்ட்லேயோ இல்லை லேக்லேயோ நடந்திருக்குன்றப்போ அங்கே இருக்க அனிமல்ஸும் சர்வைவ் ஆக முடியாது, அந்த வாட்டரை நம்மளுமே யூஸ் பண்ணிக்க முடியாது. சரியா? இப்படி ஒரு கண்டிஷன் வந்து நடந்துருது. ஸோ அல்டிமேட்லி அந்த ஏரியாவே வந்து வேஸ்ட் ஸ்பாயில் ஆன மாதிரி இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இது பப்ளிக் எக்ஸாமில் 2022 கேட்ட ஒரு கொஷின் அண்ட் இது வந்து புக் பேக்கில் 15th கொஷின் நம்பர். போகலாமா? ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆர்டிக்கல் 21 படி இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ரூலே இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே கல்விக்கான உரிமை இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. ரைட் டு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது, ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே என்ன உரிமையை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே க்ளீனான தண்ணி கிடைக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உங்ககிட்ட காசு இருக்குது, அப்போ நீ எவ்வளோ க்ளீன் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது, அப்போ நான் உனக்கு வந்து க்ளீன் வாட்டர்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த நாட்டில் காசு கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ, நீ எந்த ஸ்டேட்டில் வாழ்ந்தாலும் எல்லாருக்குமே there is a right to clean water. சரியா? ஓகே. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 வந்தது. 1974th இயரில் ஒரு புது ரூலே கொண்டு வராங்க. வாட்டரை எப்படியெல்லாம் நம்ம வந்து மாசுபடாமல் வச்சுக்கலாம், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்யூஷன் நடக்காமல் மாசுபடாமல் எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆக்ட் தான் இது. ஸோ அந்த ஆக்டில் செக்ஷன் 17 40 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொஹிபிட் த பொல்யூஷன் ஆஃப் அ ஸ்ட்ரீம் ஆர் வெல் பை டிஸ்போசல் ஆஃப் பொல்யூட்டிங் மேட்டர். ஸோ இந்த இடத்துல ப்ரொஹிபிட் அப்படின்னா தடை அப்படின்னு அர்த்தம். எதற்கு தடை விதிச்சிருக்காங்க? பொல்யூஷன் பண்ணுறதுக்கு. எங்கெல்லாம் போய் பொல்யூஷன் பண்ணக்கூடாது? ஸ்ட்ரீம் அப்படின்னா ஓடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெல் அப்படின்னா கிணறு. ஸோ
ஓடை அப்படின்றது ரிவரோட ஒரு சின்ன சைஸ்ன்னு வச்சுக்கலாமே. ரிவர் நதி ஆறு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஓடை அப்படிங்கிறது கொஞ்சம் குறுகலாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேயும் தண்ணி எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஓடை கிணறு இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் எந்த குப்பையும் போட்டு பொல்யூஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க இந்த 1974 வந்த ஆக்ட் படி. சரியா? பாயிண்ட் நம்பர் 3 போகலாமா? பாயிண்ட் 1 and 2 கிளியரா? 3 and 4 போகலாமா? மேம் 10% லா ப்ளீஸ் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல், செகண்ட் ட்ராபிக் லெவல், தேர்டு, ஃபோர்த்து அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குமா? ஒரு ஃபுட் செயின் எடுத்துட்டிங்கன்னா அதில் இமேஜின் ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவலில் வந்து எனக்கு பிளான்ஸ் ஆர் எனி ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் இருக்காங்க. சரியா? ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவலில் எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதிலிருந்து ஜஸ்ட் ஒரு 10% மட்டும்தான் அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகும். அதுதான் 10% லா. புரிஞ்சுதா? எனர்ஜி அடுத்தடுத்து சக்ஸசிவ் ட்ராபிக் லெவல்ஸ்க்கு போகும்போது 10% மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும், அவ்வளோதான். சரியா? பயோ ஈஸியாக கஷ்டமா சொல்லுங்க. படிக்க வேண்டியது நீ தானே, நீ சொல்லு ஈஸியாக கஷ்டமா. நீ என்ன கேள்வி இது? என்கிட்ட கேட்டால் பயோ ஈஸின்னு தான் சொல்லுவேன். அதுக்காக உனக்கு ஈஸியாக மாறிடுமா அது? இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரைட். டுமாரோ பயாலஜி எக்ஸாம் ஃபார் கூடலூரா? ஓகே, கடலூரா? ஓகே. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு நாளைக்கு பயாலஜி எக்ஸாம். டோன்ட் வரி, நம்மளோட லைன் பை லைன் லெக்சர்ஸும் இருக்குது, கொஷின் அண்ட் ஆன்சர் லெக்சர்ஸும் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். சரியா? சரி, அடுத்து போகலாமா? பாயிண்ட் நம்பர் 3, த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 2 இடத்துலையுமே நம்மளுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னே தனியாக ஒன்று இருக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது வந்து இருக்குது. they have the power to advise the central government or state government on various matters concerned with the prevention and control of pollution of water. இப்போ அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தினமும் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நம்ம பூமியில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, எஸ்பெஷலி இந்தியாவில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனாலிசிஸ் பண்ணி ஒருவேளை அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ரிஸ்கில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இல்லை நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்து பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு ரூல் போடுங்க. சரியா? நீங்கள் ஒரு ரூல் போட்டுருங்க. கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுங்கிறத நீங்களாவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில விஷயங்களில் அட்வைஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த பொல்யூஷன். சரியா? அடுத்து 4th பாயிண்ட், த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச், MOEFCC அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து planning, promotion, coordination and overseeing the implementation of India's environmental and forestry policies and programs. So forestry அப்படின்னா புதுசாக காடுகளை நம்ம வந்து உருவாக்க போகிறோம். நிறையா ட்ரீஸ் எல்லாம் நட்டு வச்சு நிறையா புது காடுகளை உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பிளானிங்கு, அப்புறம் என்னென்ன ஆளெல்லாம் பிடிச்சி இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற கோஆர்டினேஷன், இது எல்லாத்தையுமே வந்து இந்த கமிட்டி தான் பார்த்துக்கிறாங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? எஸ். Why teach important question? You always teach line by line only. No. அபிராமி, அதுக்கான பதிலை கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் மற்ற கிளாஸில் வந்து எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே. 11th கிளாஸில் வந்து என்ன சொல்கிறீங்க, மேம் 11th எடுக்கிற மாதிரி எங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் எடுங்க. அதனால தான் கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் வந்துட்டேன். நீங்கள் கேட்டீங்க, நான் வந்துட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன்? போகலாமா? ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் கொஷின் வந்து கொஷின் நம்பர் 22 அண்ட் இது ஹாஃப் இயர்லியில் 2023 கேட்ட ஒரு கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு USEPA அப்படின்னா என்னது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்கிற ஒரு கருத்துப்படி, இவங்க சொல்கிற ஒரு ஒப்பீனியன் படி, there are direct links between noise and health. ஸோ நம்ம கேட்குற சவுண்டு ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போகும்போது அது நம்மளோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். சரியா?
ஸோ ஹார்ட் டிசீஸ், பிளட் ப்ரெஷர் வந்து ஹை ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்னஸஸ் இருக்கிறது, ஸ்லீப் டிஸ்ரப்ஷன்னா டிஸ்டர்ப் ஆகிறது, தூங்க விடாமல் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக அது வந்து இருக்குது, ஹியரிங் லாஸ், காது கேட்காம போகலாம், ப்ரொடக்டிவிட்டி லாஸ். ஸோ நீ வந்து ஒரு வேலை வந்து பார்த்துட்ருக்க, இமேஜின் உங்கள் ஊரில் வந்து கோயில் திருவிழா மைக் செட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, உனக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குன்னு உட்காந்து நீ பாட்டுக்கு மண்டையை உடச்சி படிச்சுட்டு இருப்ப. ஆனால் அங்கே மைக் செட்டில் பாட்டு ஓடிட்டுருக்கும். உன்னால் வந்து ப்ராப்பராக படிக்க முடியுமா? நோ, நீ வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவ இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே காணாமையே போகுது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு நாய்ஸ் பொல்யூஷன். ஒரு அளவுக்கு மேலே சவுண்ட் அதிகமாக இருந்தாலோ இல்லை அதிகப்படியான டைமுக்கு சவுண்டு வந்து திரும்ப திரும்ப நம்ம காதில் கேட்டுகிட்டே இருந்தாலோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சரியா? அடுத்து போகலாமா? 𝒐𝒓𝒆 சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? டவுட் இருக்குன்னா டவுட்டை போடுன்னு பல தடவை சொல்லியாச்சு. மேம்னு சொல்கிற புண்ணியத்தில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், போஸ்ட் யுவர் டவுட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஆன்சர் வேணும்னா போடு. ஓகே, ஆன்சர் வேண்டாம் அப்படின்னா நீ சும்மா இப்படியே மெசேஜ் பண்ணிட்டுரு. இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், நர்வஸ்னஸ், இரிட்டபிலிட்டி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பேனிக் அட்டாக், இது எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷனால் வரலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம், டென்ஷன் அதிகமாகலாம், நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி படப்படப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரலாம். இரிட்டபிலிட்டி அப்படின்னா எரிச்சலாக வரும் இல்லையா? சும்மா அந்த டிவி ஆஃப் பண்ணுங்கடா, எரிச்சலாக இருக்குது சொல்லுவாங்களா? அது. தென் டிப்ரெஷன், பேனிக் அட்டாக், இது எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேலே சவுண்டை கேட்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். பெப்டிக் அல்சர் கூட வரலாமா? சவுண்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ. சிவியர் ஹெட்டேக் வரலாம், மெமரி லாஸ் கூட இருக்கலாம். தென் மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே இந்த சவுண்டனால அஃபெக்ட் ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஸோ மெரைன் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை த நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஆஃப் ஷோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போர்ட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ துறைமுகத்தில் நம்ம பண்ணுற சில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேலைகள்னாலையோ இல்லை நம்ம வந்து கடல் கரையில் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறோம், அதனால சவுண்டு வருது அப்படின்ற பட்சத்தில் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. சரியா? ஃபயர் கிராக்கர்ஸ் ஃப்ரைட்டன் அனிமல்ஸ். ஸோ பட்டாசு வெடிச்சா நம்ம வீட்டில் இருக்க பூனைக்கும் நாய்க்குமே வந்து சண்டை வந்துடும், நம்மளுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடும் இல்லையா? ஸோ 2 நாள் வந்து காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பட்டாசு சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். பேர்ட்ஸ் ஆர் ஆஃபன் எஃபெக்டட் பை இன்க்ரீஸ்ட் ஏர் டிராஃபிக். நம்ம ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பறவைகள் வந்து அதில் அடிபட்டு இறந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் அ 5 மார்க் கொஷின்டா. எக்ஸாக்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கா? இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். மேபி 2 மார்க் 3 மார்க்லையும் கேட்கலாம். கேட்டாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் எழுதுங்க. சரியா? எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் கனவு டெஸ்ட் சீரீஸ் இன் 1 minute. You can attend your book back 1 mark question in public exam. That is the use ultimately. புக் இன்சைட் கொஷின்ஸ் எங்கே வரும், எப்படியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பற்றினா ஒரு ஐடியா கிடைக்க போகுது. எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ ஜசினா, வேத் ஏஐ இருக்காங்கல்ல, யூ கேன் ஆஸ்க் ஸ்டடி பிளான். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, தீஸ் ஆர் மை போர்ஷன்ஸ், அப்போ நான் என்ன பண்ணணும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் கேளுங்களேன். வேத் ஏஐ உங்களுக்கு ஆன்சர் பண்ணுண்டா. சரியா? யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து போகலாமா? பியூர் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாமா மேம்? அப்படி நான் சொல்லவே இல்லை. இது பியூர் சயின்ஸ்க்கு புக் பேக் கொஷின், ரைட்? பயோமேக்ஸ்க்கு புக் இன்சைட் கொஷின். அப்போ நம்மளும் இதை படித்து தான் ஆகணும். சரியா? கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு நான் பே பண்ணணுமா? ஆமாம் சந்தோஷினி, நீங்கள் பே பண்ணணும். இட் இஸ் 499. வேதாந்து ஆப் டவுன்லோட் பண்ணினேன், அப்டேட் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் அப்டேட் வரும். அப்போ உங்களுக்கு வேதையை வந்து ஆப்புக்குள்ளே வந்துடும். சரியா? வேத் சூப்பராக இருக்கா? வெரி குட் வெரி குட். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுவே போதும்.
ஸோ வேத் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட வேதாந்து ஆப்பை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அப்டேட் பண்ணிங்கன்னா வேத் ஏஐ நம்மளோட ஆப்புக்குள்ளேயே வந்துடும். மேம் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு காசு கட்டணுமா? வேண்டாம். வேத் ஏஐக்கு காசு கட்டணுமா? வேண்டாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் மட்டும் பண்ணாலே போதும். சரியா? ஸோ இந்த வேத் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்? ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜ் தான் இது. சரியா? ஹோம் பேஜ்லேயே யூ கேன் சி கீழே 3rd ஆப்ஷனாக உனக்கு வேதுன்னு சொல்லி ஒரு வீல் மாதிரி இருக்கும், சக்கரம் போட்ட மாதிரி இருக்கும். சரியா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸ்டடி பிளான் வேணுமா? ஸ்டடி பிளானை அது கொடுக்கும். ஓகே, இன்கேஸ் எங்களோட வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ வீடியோவோட டைட்டில் போட்டிங்கனாலே வீடியோஸை டேரெக்டாக எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பை வேத் ஏஐ உங்களுக்கு பண்ணும். சரியா? ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா வேதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஹீ வில் ஹெல்ப் யூ அவுட். நான் அவனை ஹீன்னு தான் சொல்லுவேன், அவன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அவனை எப்படி வேணால் கூப்பிடலாம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியும் வச்சுக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் மாதிரியும் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ கனவு டெஸ்ட் சீரீஸ் பற்றி கேட்டிங்க இல்லையா? ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருடைய கனவு ப்ளஸ் உங்களுக்கும் கனவு இருக்கும். இந்த பப்ளிக் எக்ஸாமில் 600 அவுட் ஆஃப் 600 வாங்கலாம் அப்படிங்கிற கனவாக இருக்கலாம். இல்லையா பயாலஜியில் சென்டம் வாங்கணும், ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்கணும், கெமிஸ்ட்ரியில் சென்டம் வாங்கணும் அப்படின்னு எதர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க. ஆர் ஃபார் ஆல் த 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தடையாக வந்து கடைசியில் நிற்க போகிறது யார்? நம்மளோட புக் இன்சைட் 1 மார்க் கொஷின்ஸ். கரெக்டாக? ஸோ 1 மார்க் மட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லையும் நம்மளுக்கு மார்க் போகலாம். அதில் தான் சென்டம் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. கரெக்டாக? அண்ட் நம்ம எல்லாருமே பார்த்து பயப்படுறதும் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு தான். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் தான் இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ். இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக் இன்சைட் 1 மார்க்கும் நாங்கள் எடுத்து உங்களுக்கு கையில் தரப்போகிறோம். இது வரைக்கும் பப்ளிக்கில், ஹாஃப் இயர்லியில், குவார்ட்டர்லியில், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் இந்த எல்லா இடத்துலையுமே கேட்ட கொஷின்ஸை எடுத்து கையில் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த கொஷின்லாம் பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ இதே பேட்டர்னில் கேட்டால் எழுதுறதுக்கு நம்ம அதை படித்து வச்சிடணும், உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ இதுக்காக தான் இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ 50 மார்க் டெஸ்ட். ஒவ்வொரு வீக்கெண்டுமே 50 கொஷின் எழுத போகிறீங்க. எல்லாமே ஏபிசிடி டைப்பில் தான் இருக்கும். கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். நீங்கள் உட்காந்து எழுத வேண்டாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மாதிரி பக்கமாக எழுத வேண்டாம். இட் இஸ் அ 1 மார்க் கொஷின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான். பட் எல்லாமே புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் உனக்கு மேஜராக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி, இதெல்லாம் தான் மெயின் சப்ஜெக்ட்ஸ். கட் ஆஃப்க்கு ரொம்ப தேவையான சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதிலிருந்தெல்லாம் புக் இன்சைட் கொஷின்ஸ் வரும். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ். சரியா? ஸோ இது 499க்கு இட் இஸ் அவைலபிள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் 300 கொஷின் இல்லை 400 கொஷின் அட்டன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே ஒரு 6 டெஸ்ட் இல்லை 7 டெஸ்ட் ஆவரேஜாக எழுத போகிறீங்க. இப்போலேருந்து ஆரம்பித்து, இந்த வாரத்துலேருந்து ஆரம்பித்து டில் யோர் ஃபெப்ரவரி வரைக்கும். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 6 டெஸ்ட் எழுத போகிறீங்க இல்லை 7 டெஸ்ட் எழுத போகிறீங்க ஆவரேஜாக. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 50 கொஷின். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு 300-350 கொஷின், கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி, பயாலஜியில் அதே மாதிரி. ஸோ டோட்டலாக இட் வில் கம் அரவுண்ட் ஒரு 3000 to 4000 கொஷின்ஸை இந்த சீரீஸ் நீங்கள் முடிக்கும் போது உங்கள் கையில் இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபுல்லாகவே புக் இன்சைட் கொஷின்ஸ். சரியா? அப்போ இதுக்கு மேலே இந்த புக் இன்சைட் கொஷின்ஸை பார்த்து நீங்கள் பயமே பட வேண்டாம். பப்ளிக் எக்ஸாமில் புக் இன்சைட் கொஷினை ஐ நோ த ஆன்சர் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆர் அட்லீஸ்ட் நான் கெஸ் பண்ணதுலேருந்து தான் கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ். சரியா? ஸோ இந்த கனவு டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி நான் சொன்ன வேத் ஏஐயை பற்றியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. கனவு டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இஸ் அவைலபிள்.
அதை கிளிக் பண்ணி நீங்கள் $499 பே பண்ணி யூ கேன் பர்ச்சேஸ் த கனவர் டெஸ்ட் சீரீஸ். அண்ட் இதுலேயே ஷெட்யூல் உங்களுக்கு வெப்சைட்லேயே காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாலே ஷெட்யூல் இருக்கும். எந்தெந்த நாள் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, என்ன சிலபஸ் அப்படிங்கிறது உள்ளேயே இருக்கும். சரியா? அண்ட் அதே மாதிரி வேத் ஏஐக்கும் வந்து உங்களுக்கு வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணால் போதும். இப்போது தீமின்னல் பேட்சில் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா மேம் யூடியூபுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு. பிகாஸ் இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் த பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் உனக்கு மேரத்தான்ஸ் எடுப்பேன், ஹாஃப் இயர்லி மேரத்தான்ஸ் வரும்போது எடுப்பேன். பட் சம் கண்டென்ட் இஸ் ஒன்லி ஃபார் த பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பெய்ட் பேட்சில் உனக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைச்சிரும். உனக்கு இங்கேயும் வாரம் டெஸ்ட் இருக்க போகுது. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்து டெஸ்ட் இருக்க போதுன்னா எல்லாமே தமிழ்லேருந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு, லைவ் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே இப்போத்துலேருந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1,999க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை பே பண்ண போகிறீங்க, தட் இஸ் 1,999, அவ்வளோதான். அதுக்கப்புறமா தெர் இஸ் நோ செகண்ட் பேமெண்ட், தேர்ட் பேமெண்ட் அப்படிலாம் கிடையாது. சரியா? அண்ட் இது ஒரு மாதத்துக்கான ஃபீஸும் கிடையாது. சரியா? ஓகே, ஸோ ஐ திங்க் ஆல் யோர் டவுட்ஸ் ஹேவ் பீன் கிளியர்ட் நோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த வேத் ஏஐ ஆர் கனவர் டெஸ்ட் சீரீஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? யார் சார் இருந்தால் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவர் வேற கிளாஸில் இருக்காரு. சொல்லுங்க கிரிதரன், என்ன வேணும்? வேத் ஏஐ இஸ் வெரி யூஸ்ஃபுல், செமையாக இருக்குது. ஜஸ்ட் 5 minutesல எனக்கு சூப்பரான ஒரு டைம் டேபிள் கொடுத்தா மேம். ஓகே, இட் இஸ் ஆசம். வெரி குட், வெரி குட். ஐ எம் ஸோ ஹாப்பி. தீமின்னல் பேட்ச் இந்த 1 mark கொடுப்பீங்களா? நோ, தீமின்னல் அப்படிங்கிறது வேறு, டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது வேறு. தீமின்னல் பசங்களும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தீமின்னல் பசங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதோ இல்லை யூடியூப் பசங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதோ அது நடக்க போகிறது இல்லை. சரியா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். தீமின்னல் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணால் உனக்கு கொஷின்ஸ் கிடைக்கும், ஜாயின் பண்ணலைன்னா கொஷின்ஸ் கிடைக்காது. ஓகே மேம், எனக்கு முதல்வன் 11th வருது, ஆனால் நீங்கள் 12th அவர் இன்னைக்கு மாற்றி தரேன்னு சொன்னார். ஓகே கிரிதரன், உன்னோட ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பேரை என்னென்ன கொடுத்துருக்கீங்க அந்த ஆப்பில், அதை மட்டும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வந்து மெயில் போடுறீங்களா? இங்கே வேண்டாம், ஏன்னா ஃபோன் நம்பர் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கே உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லை எந்த பர்சனல் டீட்டெயில்ஸுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் மெயில் பண்ணிடுங்க 𝑡minal2026@gmail.comக்கு. ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க, உங்களோட பேர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் 12th standard ஆனால் 11th முதல்வன் ரெக்கார்டிங்ஸ் எனக்கு காட்டுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு மெயில் போடுறீங்களா? ஓகே, சரி. ஹவு கேன் வி கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன் பார்க்கலாமா? காற்று எனக்கு மாசுபடுது, அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்? அகெயின் திஸ் இஸ் அ 5 mark கொஷின்டா. சரியா? இது ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் அ 5 mark கொஷின். பார்க்கலாமா? ஓகே. சர்டன் மெஷர்ஸ் ஹெல்ப் டு ரிமூவ் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா என்ன? யாரெல்லாம் எனக்கு அந்த காற்றை மாசுபடுத்துவாங்களோ, பொல்யூஷனை காஸ் பண்ணுவாங்களோ, அவங்க எல்லாரும் தான் பொல்யூட்டன்ட். சரியா? இப்போது தே ரெடியூஸ் தேர் ப்ரெசன்ஸ் ஆர் ப்ரிவென்ட் தேர் என்ட்ரி இன்டு த அட்மாஸ்பியர். இப்போ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்? ஒன்று, அந்த மாசுபடுத்துறதுக்கு காரணமான விஷயங்களை நான் ரிமூவ் பண்ணிடலாம், மொத்தமாகவே வந்து என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஆர் அதை வந்து எப்படி நம்ம காற்றுல கலக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்ற என்ட்ரியை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் 2 வழி. ட்ரீஸ் ஆர் த பெஸ்ட் ரெமெடி ஃபார் அர்பன் பார்ட்டிகுலேட் அண்ட் கேசியஸ் பொல்யூஷன். ஸோ அர்பன் அப்படின்னா இந்த டவுன் ஏரியா, சிட்டிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் பொல்யூஷனை காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடங்களில் நான் அதிகமான மரத்தை நட்டு வச்சேன்னா அந்த மரமே பொல்யூஷனை கம்மி பண்ணிடும். ஏன்னா ஆல் த ட்ரீஸ் வில் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு.
இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்காக வாட் இட் வில் டூ, அப்சார்ப் ஆல் த கார்பன் டை ஆக்சைடு. அதனால கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணும்போது நிறையா பொல்யூஷனும் கம்மியாயிரும். சரியா? ஃபாரஸ்ட் ஆக்ட் அஸ் அ கார்பன் சிங்க் அண்ட் லங்ஸ் ஆஃப் த பிளானட். கார்பன் சிங்க்னா என்ன? இப்போ நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கில் எல்லா வேஸ்ட்டு தண்ணியும் கொண்டு போய் கொட்டிடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம காற்றுல தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, பட் நல்லது பண்ணுறத விட கெட்டது தான் இது அதிகமாக பண்ணுது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட கார்பனை இழுத்து பிடிச்சிக்கிற ஒரு விஷயமாக தான் ஃபாரஸ்ட், மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி நம்மளுக்கு வந்து நுரையீரல், லங்ஸ் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கோ, அதே மாதிரி இந்த பிளானட் மூச்சு விடுறதுக்கு ஃபாரஸ்ட் ஆர் த லங்ஸ். சரியா? ஸோ கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் ஹெல்ப் டு ரெடியூஸ் த பொல்யூட்டிங் கேஸஸ் டைரக்ட்லி. இப்போ நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கோன்னா அதுலேருந்து நிறையா காற்று வெளியே வரும், அதில் நிறைய பொல்யூட்டன்ட் இருக்கும். ஸோ அந்த பொல்யூட்டன்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணி வெளியே அனுப்பணும்னா கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குது, அதை நான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் கட் பார்ட்டிகுலேட்ஸ். ஸோ இப்போ எல்லா வெஹிக்கல்ஸுமே, 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், டீசல் யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த புகையிலேருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸை நம்ம கம்மி பண்ணலாம். சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர்ஸ் ரெடியூஸ் த ரிலீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ். அதே மாதிரி திரும்ப இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ காற்றுல ஏதாவது டஸ்ட்டு, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை ஈஸியாக ப்ரெசிபிடேட் பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு வெறும் காற்றை மட்டும் வெளியே விடும்போது பொல்யூஷன் கம்மியாயிடும். காஸ்ட் எஃபெக்டிவ் ஏர் பொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர் பிளான்ஸ் வச்சுக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா செலவு கம்மியான பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே நம்ம இன்டோர் பிளான்ஸை வச்சுக்கலாம். சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து நம்ம தொட்டியில் வளர்த்துற மாதிரி இருக்கும் இல்லையா, பூந்தொட்டியில், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் பயோஃபில்டர்ஸ். இப்போ நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் இருக்கவங்க, டெல்லி, சென்னை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் இருக்கவங்க ஏர் பியூரிஃபையர்ஸ் ஆர் பயோஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்க எல்லா அந்த பார்ட்டிகல்ஸு, டஸ்ட்டு எல்லாத்தையுமே அது வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவைசஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் பயோஃபில்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வீட்டுக்குள்ளே நம்மளோட ஏர் குவாலிட்டி நல்லா இருக்கும். கிளியரா? தமிழ் மீடியம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி தமிழ் மீடியமுக்கு பிடிஎஃப் அப்படின்னு இல்லைடா. யா, ஸோ சாரி. ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? ரெடியா? எஸ். அண்ட் கைஸ், யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி தானே நான் கொஷின் அண்ட் ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாம் லைக் பண்ணலாம்ல? எஸ். புக் இன்சைட் கொஷின்ஸ் போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டுமா மேம்? ஆமாப்பா. கிரிதரன், ஐ கான்ட் ப்ராமிஸ் யூ ஆன் த ரீஃபண்ட். ஐ டோன்ட் நோ, கேட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் மெயில் போடுங்க, நாங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். சரியா? யூ லுக் ஸோ டயர்டா? மழையில் நனைஞ்சிருக்கேன்டா, வேறு ஒன்றும் இல்லை. டயர்ட்லாம் இல்லை, ஐம் ஓகே தான். மழையில் நனைஞ்சு ஒரு மாதிரி தலைலாம் இப்படி இருக்குது, அதனால பார்க்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியோ டயர்டாக இருக்க மாதிரியோ இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. டுமாரோ பயாலஜி எக்ஸாம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். சாம், வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சரியா? டவுன்லோட் பண்ணிவிட்டு வேத் ஏஐ இருக்கும், அங்கே போயிட்டு நாளைக்கு எனக்கு பயாலஜி எக்ஸாம் அண்ட் உங்களோட போர்ஷன்ஸை என்டர் பண்ணுங்கள். ஓகே, கிவ் மீ அ ஸ்டடி பிளான் அப்படின்னு கேளுங்க, அது உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானை கொடுக்கும். அதை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். மேம், இன்சைட் கொஷின்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க. டே, இப்போ புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் படிக்க போகிறோம், அதை ஏன் திரும்ப தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கணும்?
புரியுதா? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உனக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் அப்படின்னா நீ நினச்சிட்டு இருக்கியா 1 மணி நேரத்தில் ஒரு வீடியோ போடுவாங்க அதை பார்த்தா போதும் அப்படின்னு? நாட் அட் ஆல். 1 மணி நேரத்தில் உன்னால் 2 கொஷின் வேணால் படிக்க முடியும், அதுக்கு மேலே முடியவே முடியாது. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரை நான் சொல்லும் போதே புக் பேக்கு புக் இன்சைட் எல்லாத்தையுமே தான் சேர்த்து சொல்லிட போகிறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். முதல்வனில் நான் நேற்று ஜாயின் பண்ணேன். எனக்கு கனவு டெஸ்ட் சீரீஸ் வருமா? நீங்கள் முதல்வன் மட்டும் பை பண்ணியிருக்கீங்கன்னா கனவு டெஸ்ட் சீரீஸ் வராது. முதல்வன் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் ரெண்டுமே காம்போவும் இருக்குது. அதை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான். த்ரோட் பெயின் எப்படி இருக்குது? ஸ்ட்ரெப்சல்ஸ் கை கொடுத்ததுடா. ஆக்சுவலி அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஓகே. தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் அபவுட் வேதாந்து ஆப். வெல்கம் வெல்கம். நம்ம இன்னைக்கு கொஷின் வைஸாகவே பார்க்கலாம் மேம், லாஸ்ட் இயர் மாதிரி. கண்டிப்பாக உனக்கு மொத்த புக்குமே நான் லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்டேன். சரியா? ஜுவாலஜியோட கடைசி சாப்டரும் பாட்டனியோட கடைசி சாப்டர் மட்டுமே நம்ம லைன் பை லைனாக எடுத்தாலும் ஒரு மாதிரி வேகாக தான் இருக்கும். ஏன்னா உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் பார்க்கலாம். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துட்றேன். சரியா? புக் பேக் மட்டுமே தனியாக இம்பார்ட்டன்ட் மட்டும்தானே நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். சில கொஷின்ஸ் எல்லாம் நான் இன்னும் சொல்லியே கொடுக்கல. கரெக்டாக? ஸோ புக் பேக்கை நான் தனியாக எடுக்கிறேன். திரும்ப அகெயின் ஒவ்வொரு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம தனித்தனியாக எடுப்போம். ஸோ இது எல்லாமே நான் உனக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். ஓகே? கனவு டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ கிடையாது. 499 இஸ் த ஃபீஸ் ஃபார் இட். கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் ஃப்ரீ. சரி, இப்போ புக் இன்சைட் கொஷின்ஸ் போகலாமா? வாட் இஸ் மென்ட் பை சமீர் பார்க்கலாமா? ஸோ சமீர் அப்படின்றது என்ன, ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே எல்லோ கலர் பாக்ஸில் டூ யூ நோவில் கொடுத்துருப்பாங்க இதை பற்றி. ஸோ பயாலஜி புக்கில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுலேயுமே குட்டி குட்டி அந்த டூ யூ நோ பாக்ஸு க்ரீன் கலரில், பிங்க் கலரில், எல்லோ கலரில் இருக்க எல்லா பாக்ஸையுமே படித்தே ஆகணும். அதிலிருந்து தான் புக் இன்சைட் 1 மார்க்கும் வருது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி 2 மார்க்ஸும் வருது. இப்போ சமீர் அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் ஆப். நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் ஒரு தனித்தனி ஆப் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி சமீர் அப்படின்றதும் ஒரு ஆப் விச் ப்ரொவைட்ஸ் ஹவர்லி அப்டேட் ஆன் த நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI பப்ளிஷ்டு பை CPCB. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சமீர் அப்படின்ற ஆப்பை வந்து உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட மொபைல்லையே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரில் வந்து காற்று எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, பொல்யூஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இந்த சமீர் அப்படின்ற ஆப்பு. சரியா? ஓகே, பாய் பாய் நந்தினி. சரிடா, அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் பார்க்கலாமா? செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் மட்டுமே படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா ஃபுல்லாக கேட்டாலும் எழுதிடலாம், செகண்டரி மட்டும் தனியாக கேட்டாலும் யூல் பி ஏபிள் டு ரைட். பார்க்கலாமா? ஸோ எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், இதுதான் வந்து கேள்வி. ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் 2023 கேட்ட ஒரு கொஷினு, 5 மார்க் கொஷின். சரியா? இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். இப்போ சீவேஜ் அப்படின்னா என்ன? டிச்சு தண்ணி, வேற ஒன்றும் இல்லை, வேஸ்ட் வாட்டர். சரியா? சீவேஜ் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர். ஸோ இப்போது அது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வரலாம், இல்லை நம்ம வீட்டிலேருந்தே கூட வெளியே வரலாம். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பெருசாக நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னு வையேன். மிஞ்சி போனால் நம்ம பாத்திரம் கழுவுன தண்ணி, நம்ம குளிச்ச தண்ணி, இதெல்லாம் தான் நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர். பெருசாக அதில் கெமிக்கல்ஸ் அப்படின்னு இருக்காது. கரெக்டாக? ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கெமிக்கல் கலந்த தண்ணி வெளியே வரலாம். கரெக்டாக? டிச்சு தண்ணி அப்படின்றப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்லாம் நம்ம பாகுபடுத்தி பார்க்கவே முடியாது, எல்லாமே தான் இருக்கும். ரைட்? ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் ஆர் சீவேஜ் வாட்டரை அப்படியே கொண்டு போய் ஒரு கடல்லையோ இல்லை ரிவர்லையோ மிக்ஸ் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணால் அது வாட்டர் பொல்யூஷன் ஆகிடும். ஏன்னா இது நிறைய பொல்யூட்டன்ஸோடு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, இந்த சீவேஜ் வாட்டர் ஆர் வேஸ்ட் வாட்டரை சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் நான் ரிலீஸ் பண்ணணும் வெளியில். அந்த ப்ராசஸ் தான் இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம்.
இப்போ இந்த 3 பற்றியுமே படிக்கலாம். ஸோ 3 பற்றியும் படிச்சிட்டோம் அப்படின்னா செகண்டரி மட்டும் தனியாக கேட்டாலும் அது ஒரு 5 மார்க்கு தான், அதுவும் உன்னால் எழுதிட முடியும். ஃபுல்லாக கேட்டாலும் உன்னால் எழுதிட முடியும். சரியா? இப்போ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட் அண்ட் பார்ட்டிகுலேட் ஆர்கானிக் and inorganic materials from the sewage through filtration and sedimentation. ஒன்றும் இல்லை, டீ போடுறோமா, டீ போடும்போது டீ தூளை வடிகட்டுறதுக்காக நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ பவுடர் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருது, டீ மட்டும் தனியாக வருது, அதுதான் ஃபில்ட்ரேஷன். ஸோ அதை தான் நான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் பண்ணுறேன். அந்த தண்ணியில் சில பார்ட்டிகல்ஸ் எனக்கு மிதந்துட்டு இருக்கலாம், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கலாம், ரைட்? அப்போ அதெல்லாம் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் பண்ணி நான் தனியாக பிரித்து எடுத்துறேன். சில பார்ட்டிகல்ஸ் மண் மாதிரி எல்லாம் கலந்துருக்கலாம். அப்போ அதை நான் என்ன தான் பண்ண முடியும்? ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தண்ணியை நான் விட்டுட்டேன்னா அந்த மண்ணெல்லாம் தானாகவே வந்து செட்டில் ஆயிரும் கீழே, விச் இஸ் கால்ட் ஆஸ் செடிமெண்டேஷன். அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் செடிமெண்டேஷன் இந்த 2 ப்ராசஸை பண்ணி ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரியா? So the floating debris is removed by sequential filtration. Floating debris, debris na waste. Debris na waste. Floating na மிதந்துட்டு இருக்கிறது. ஸோ மிதக்கும் எல்லா வேஸ்ட்டை, குப்பை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணலாம்? சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம். திரும்ப 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 நான் ஃபில்டர் பண்ணி அதை வெளியே எடுக்கலாம். தென் த கிரிட், சாயிலு, ஸ்மால் பெபிள்ஸ், பெபிள்ஸ்னால் உனக்கு தெரியும்ல, அக்வேரியம்குள்ளே சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டேன்னா அது தானாக வந்து கீழே செட்டில் ஆயிரும். அப்போ செடிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலயமா அதை தனியாக நான் பிரித்து எடுத்துடலாம். சரியா? தென் ஆல் சாலிட்ஸ் தட் செட்டில் ஃப்ரம் த ப்ரைமரி ஸ்லட்ஜ் அண்ட் த சூப்பர்நேட்டன்ட் ஃபார்ம்ஸ் த எஃப்ளூவெண்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எனக்கு செட்டில் ஆயிருமா? ரைட்? ஸோ ப்ரைமரி ஸ்லட்ஜுனா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை தான் ப்ரைமரி ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே செட்டில் ஆயிடுது. அண்ட் இந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தண்ணி மட்டும் இருக்குல்ல, விச் இஸ் கால்ட் ஆஸ் சூப்பர்நேட்டன்ட் ஆர் எஃப்ளூவெண்ட். இப்போ இந்த எஃப்ளூவெண்ட்டை அடுத்து நான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் கிளியரா? எஸ். ஸ்டடி பிளான் டெய்லியும் வருமா? அதுதான் யோசிச்சுட்ருக்கோம். உனக்கு தான் வேலையே இருக்கானே, நாங்கள் எதுக்கு திரும்பவும் ஸ்டடி பிளான் டெய்லியும் கொடுக்கணும்னு யோசிச்சுட்ருக்கோம். நீ என்ன நினைக்கிற? we have not yet decided about it. ஏன்னா வேதையை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ தான் வேதையை வந்துட்டான், உனக்கு என்ன வேணும்னாலும் அவன்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா? அண்ட் ஆல்சோ நாங்கள் அனுப்புகிற ஸ்டடி பிளான்ஸ் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு எங்களுக்குமே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், சில பேருக்கு பயோ எக்ஸாம், சில பேருக்கு ஃபிசிக்ஸ், சில பேருக்கு கெமிஸ்ட்ரி. அப்போ எப்படி நாங்கள் கொடுக்குற ஸ்டடி பிளான் செட் ஆகும்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டாக ஸ்டடி பிளான் வேணுன்றப்போ நீங்கள் டேரெக்டாக போய் வேதிக்கிட்ட கேட்கலாம் இல்லையா? நாளைக்கு எனக்கு இந்த எக்ஸாம், இதுதான் போர்ஷன், நீ எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கொடு, நான் வந்து நைட் ஃபுல்லாக படிக்க போகிறேன் இல்லை ஏர்லி மார்னிங் படிக்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொடுன்னு கேட்டால் அவனே போட்டு தர போகிறான் இல்லையா? அதுதான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். சரி, எதுக்கு நம்மளும் கொடுத்துட்டு, அதான் வேதையே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் சில்ட்ரன்ஸ் டே கிஃப்டாக இல்லையா? அதை யூஸ் பண்ணிங்களா? சாதனா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. சரியா? சரி, அடுத்து போகலாமா? Shall we move on to the next thing? Ready-யா? Just a minute da. Just a minute. ஆக்சுவலி நான் இந்த கிளாஸை 7:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கணும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து 10th போயிருக்கணும். நான் மாற்றி ஃபஸ்ட்டு கிளாஸே இங்கே ஆரம்பிச்சிட்டேன். அது நான் இப்போ தான் நானே பார்க்குறேன். பை மிஸ்டேக் ஐ டிட் திஸ்.
Okay, just wait a minute. சரிடா. When this live started by 6 o'clock. சரி, செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஒரு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போகலாமா? ஸோ இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வாட் we are going to do is, நம்ம இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு எஃப்ளூவெண்ட் வாட்டர் வந்து இருந்ததா, அப்போ அந்த ப்ரைமரி எஃப்ளூவெண்ட்டை எகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், பெரிய பெரிய ஏரேஷன் டேங்க்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஏரேஷன் டேங்க்னா என்ன, அந்த டேங்க்குள்ளே நான் காற்றையும் சேர்த்து பம்ப் பண்ணி உள்ளே கொடுக்க போகிறேன். சரியா? அட் த சேம் டைம் அதை நான் ஒரு மிஷின் மாதிரி வச்சு சுற்றி விட்டுட்டே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க போகிறேன். அஜிடேஷன் அப்படின்னா அஜிடேட்டட் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டே இருக்க போகிறேன். சரியா? ஸோ செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் ஃபில்ட்ரேஷன் செடிமெண்டேஷன்லாம் பண்ணி வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச தண்ணியை கொண்டு வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்த தண்ணியை வாட் ஐம் கோயிங் டு டூ, கான்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் உள்ளே வந்து நான் காற்றை பம்ப் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். சரியா? ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, காற்று நான் உள்ளே தரேன். அப்போ அல்டிமேட்லி அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வளரக்கூடிய ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வளர ஆரம்பிக்குது. ஓகே, திஸ் அலோஸ் த விகரஸ் க்ரோத். விகரஸ்னால் அபாரமான வளர்ச்சி, செம்மையாக க்ரோ ஆகும். ஓகேவா? எல்லா ஆர்கானிசம்ஸும் செம்மையாக க்ரோ ஆக போகுது. இது எல்லாமே மெஜாரிட்டி என்னவாக தான் இருக்கும், ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதில் வந்து பாக்டீரியா இருக்கும் அண்ட் ஃபங்கை இருக்கும். இதெல்லாம் எனக்கு சூப்பராக க்ரோ ஆகுது. சரியா? While growing, these microbes consume major part of the organic matter in the effluent. இப்போ இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் க்ரோ ஆகும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் இதை வந்து ஃபுட்டாக சாப்பிட்டு தான் வளரப்போகுது. சரியா? This significantly reduces the BOD. இப்போ இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் தண்ணியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை கன்சியூம் பண்ணுறதுனால, சாப்பிட்றதுனால BOD அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு கம்மியாகுது. பேசிக்லி வாட் இஸ் BOD? பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆர் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த டெஃபினேஷனை நம்ம படிக்கலாம்.
1 லிட்டர் வேஸ்ட் தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் வேஸ்ட் தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். அந்த 1 லிட்டர் வேஸ்ட்டில் சம் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வந்து இருக்கும்ல, அந்த வேஸ்ட்டை எல்லாம் ஒரு பாக்டீரியாவோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசமோ சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை? 1 லிட்டர் வேஸ்ட் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் வேஸ்ட் தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த குப்பை வேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிட்டு ஃபுட்டாக எடுத்துக்கணும்னா அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை? அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இப்போவா டெஃபினேஷனுக்கு உனக்கு ஈஸியாக புரியும். BOD refers to the amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by bacteria. 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் எவ்வளவு வேஸ்டெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு ஒரு பாக்டீரியாவுக்கு ஹவு மெனி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்டு, எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்போ அதை தான் என்ன சொல்வோம்? BOD அப்படின்னு நம்ம சொல்வோம். The sewage water is treated till the BOD is reduced. இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ தடவை நான் ட்ரீட் பண்ணால் இந்த BOD வேல்யூ கம்மியாகுமோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கிரேட்டர் த BOD ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மோர் இஸ் இட்ஸ் பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல். இப்போ இந்த BOD வேல்யூ அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்போ அந்த தண்ணியை கொண்டு போய் நான் கடலில் மிக்ஸ் பண்ணாலோ இல்லை ரிவர்க்குள்ளே ரிலீஸ் பண்ணாலோ நிறைய பொல்யூஷனை காஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் அந்த BOD வேல்யூவை கம்மி பண்ணிட்டேன்னா பொல்யூஷன் காஸ் ஆகாது, அது கொஞ்சம் சேஃப்னு அர்த்தம். சரியா? கிளியரா? எங்கள் ஸ்கூலில் ப்ரீ ஹாஃப் இயர்லி நடக்குது, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இம்பார்ட்டண்ட் போடுங்க. கண்டிப்பாக அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல் போர்ஷனோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நாங்கள் போட்டுடுறோம். சரியா? 11th லைவ் இல்லையா, கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். இன்னைக்கு 11th நோடா, there is no live. சரி, உனக்கு வேணுமா லைவு? பயாலஜி வரவா? ஜஸ்ட் ஆஸ்கிங். சரி, அடுத்து போகலாமா? ஒன்ஸ் இந்த வேஸ்ட் வாட்டரோட பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா, கம்மி ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட் வாட்டரை நான் இன்னொரு டேங்க்குள்ளே அனுப்புகிறேன். அந்த டேங்க்குக்கு பேர் செட்லிங் டேங்க். ஸ்டார்டிங்கில் ஏரேஷன் டேங்க் அப்படின்னு படித்தோம். ஸோ காற்றும் உள்ளே பம்ப் ஆகுது, நானும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். அப்படி ஒரு டேங்க்குள்ளே அனுப்புகிறதா நம்ம படித்தோம். இப்போது அது எதுக்காக நம்ம படித்தோம்? ஏன்னா நிறையா பாக்டீரியா ஃபங்கையை வளர வைக்கணும். அது வளர்ந்தாதான் அந்த தண்ணியில் இருக்க வேஸ்ட்டை அது சாப்பிடும். ஓகே, அதுக்காக நம்ம அதை பண்ணோம். இப்போது அந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் அந்த வேஸ்டெல்லாம் சாப்பிட்டாச்சு, BOD வேல்யூவும் கம்மியாயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வேணுங்கிறது நடந்ததுக்கப்புறமா வாட் we are doing is அந்த எஃப்ளூவெண்ட்டை செட்லிங் டேங்க்குள்ளே விட போகிறோம். அந்த எஃப்ளூவெண்ட்டை செட்லிங் டேங்க்குள்ளே விட போகிறோம். ஸோ இங்கே ஆல் த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் ஆர் அலவுட் டு செடிமெண்ட். இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆகுது? வளர்ந்த பாக்டீரியா எல்லாமே இப்போ செட்டில் ஆக ஆரம்பிக்குது, அடியில் போய் தங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த செடிமெண்ட்டை என்ன சொல்வோம்? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுன்னு சொல்வோம். ஏன்னா இது ஜஸ்ட் குப்பை மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே நிறையா பாக்டீரியாஸும் இருக்குது. அப்போ இதே பாக்டீரியாவை திரும்ப அடுத்த பேட்ச் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வரும்போது நான் இதே ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியும்ல. அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து ஒரு சின்ன பகுதியாக நான் எடுத்து வச்சுப்பேன். ஒரு சின்ன பகுதி ஆஃப் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன்னா அடுத்த பேட்சுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். A small part of the activated sludge is pumped back into the aeration tank to serve as the inoculum. Inoculumனா என்னது? ஸ்டார்டர் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை என்ன பண்ணுறோம்? தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கிளியரா? அடுத்து போகலாமா? டுடே மேக்ஸ் எக்ஸாம் மேம், சூப்பராக அட்டன் பண்ணேன், கம்பல்சரி கூட கரெக்டு மேம், கொஷின் கூட கரெக்டாக ரைட் பண்ணேன், வேதாந்து மேக்ஸ் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதுனால தேங்க்யூ. வி ஆர் ஸோ ஹாப்பி செந்தில்குமார். இதே மாதிரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருங்க. It will help you a lot. Okay. ஸோ அடுத்து போகலாமா? இப்போது
நான் செட்டில் ஆக விட்டேன் அண்ட் செட்டில் ஆனது ஃபுல்லாகவே ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுன்னு சொன்னேன். அதில் ஒரு பகுதியை நான் எடுத்து வச்சுட்டேன். மற்றதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், த ரிமைனிங் மேஜர் பார்ட் ஆஃப் த ஸ்லட்ஜஸ் பம்ப்ட் இன் டு த லார்ஜர் டேங்க்ஸ் கால்ட் anaerobic sludge digester. இப்போ நான் நெக்ஸ்ட்டு எங்கே கொண்டு போகிறேன், anaerobic sludge digester கிட்ட கொண்டு போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே ஏரோபிக் பாக்டீரியா, காற்று உள்ளே வந்தால் மட்டும்தான் இது சர்வைவ் ஆகும், அப்படிப்பட்ட பாக்டீரியா. பட் நான் இதை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சுல்ல. நான் பேசிக்கலாக அந்த பாக்டீரியாவை எதுக்கு வளர வச்சேன், எதுக்கு சாப்பாடெலாம் போட்டு வளர்த்துனேன், அந்த வேஸ்ட் வந்து கம்மியாகணும், பிஓடி வேல்யூ கம்மியாகணுங்கிறதுக்காக. இப்போ வேஸ்ட் கம்மியாயிடுச்சு, பிஓடி வேல்யூவும் கம்மியாயிடுச்சு. ஸோ தட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் இஸ், நான் இதை கொண்டு போய் anaerobic sludge digester கீழே போடும்போது அங்கே காற்றெல்லாம் இருக்காது, அங்கே நான் காற்றை பம்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த ஏரோபிக் பாக்டீரியா எல்லாமே வந்து இறந்து போகுது. ஏன்னா anaerobic பாக்டீரியா வளர ஆரம்பிக்குது. ஹென்ஸ் the bacteria which grows anaerobically digest the bacteria and fungi in the sludge. ஏற்கனவே இருக்க பாக்டீரியா வந்து ஏரோபிக்டா, சரியா? இந்த ஏரோபிக் பாக்டீரியாவை இந்த anaerobic பாக்டீரியா வந்து என்ன பண்ணிடுது, சாப்பிட்டு கொன்றுது. இப்போது டியூரிங் திஸ் டைஜஷன் நிறைய கேஸஸ் எனக்கு வெளியே வரும். மீத்தேன், ஹைட்ரோஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு, இந்த கேஸ் எல்லாம் நிறையாவே வெளியே வரும். These gases form the biogas and can be used as a source of energy. இப்போ இதை தான் பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். ஈவன் நம்ம 8th சாப்டரில் ஜுவாலஜியில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த பயோகேஸை நம்ம சிலிண்டருக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? Tomorrow I have biology exam. Okay Darshini, how can we help you? What are you expecting? அதை தெளிவாக கேட்கணும்ல மேம். வேத் நாட் ஷோ மீ இந்த ஆப். கிருஷ்ணமூர்த்தி, இன்னொரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்தால் வேத் ஏஐ ஆப்புக்குள்ளே வந்துடும்டா. சரி, அடுத்து போகலாமா? டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் போகலாமா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராசஸ் தான் இது. இப்போ நம்ம வந்து மிதந்துட்டு இருக்க குப்பை, செட்டிலான குப்பை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. செகண்ட் ப்ராசஸில் எல்லா பாக்டீரியா எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னுமே அந்த வாட்டரை வந்து ஒருவேளை நான் ரீசைக்கிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்லா தண்ணியும் கொண்டு போயிட்டு நம்ம கடல்லையோ இல்லை ரிவர்லையோ மிக்ஸ் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. சிலதெல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணி கார்டனுக்கு கூட நம்ம வந்து விட்டுக்கலாம். அப்படி ஒருவேளை நான் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னா அப்போ இன்னுமே ஒரு குவாலிட்டி ஆஃப் வாட்டரை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக பண்ணக்கூடியதான் இந்த டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். சரியா? இப்போ டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இட் இஸ் அ ஃபைனல் ப்ராசஸ் அண்ட் அந்த வாட்டரோட குவாலிட்டியை இன்னும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வைக்க போகிறேன். சரியா? தென் இந்த இடத்துல ஐம் கோயிங் டு யூஸ் த யூவி ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஆகும், இன்னுமே கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சச் ஆஸ் நைட்ரோஜன், பாஸ்பரஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூவி ரேடியேஷன் இஸ் அ ஐடியல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். எதனால் நம்ம எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை துவைக்கிறோன்னா கொண்டு போய் சன்லைட்டில் போடுறோம்? சொல்லு பார்க்கலாம். நிறைய காய்கறியை நம்ம வத்தலாக போடணும், வடகம் போடணும்னா எல்லாத்தையும் ஏன் சன்லைட்டில் போய் ட்ரை பண்ணுறோம்? சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேடியேஷன் இஸ் அ நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஏதாவது சின்ன சின்ன கிருமிகள் இருந்தாலுமே அது சாவடிச்சிடும் இந்த யூவி ரேஸ்லாம். சரியா? ஸோ அப்படிப்பட்ட யூவி ரேஸை நான் அந்த தண்ணிக்குள்ளே விடும்போது வாட்டரோட குவாலிட்டி கெட்டு போகாது. வாட்டரோட குவாலிட்டி என்ன ஆகாது, கெட்டு போகாது. ஸோ ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். UV இஸ் அ கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ். இதுக்கு நான் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு ரேடியேஷனை விட போகிறேன், அவ்வளோதான். தட் கேன் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் குளோரினேஷன் சிஸ்டம். யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, குளோரினை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் செத்து போயிடும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த குளோரின் சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் இருந்தது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் குளோரினேஷன் சிஸ்டம். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த யூவி ரேடியேஷன் சிஸ்டம் வந்து வந்துச்சு.
ஏன்னா இப்போ குளோரின் போட்டாலுமே சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அஃபெக்டே ஆகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிப்டோஸ்பொரிடியம், ஜியார்டியா இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் குளோரின் போட்டாலுமே சாகிறது கிடையாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், குளோரின் யூஸ் பண்ணாமல் யூவி ரேடியேஷன் யூஸ் பண்ணிடலாம். அதுதான் விஷயம். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். இப்போது செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ படித்ததுலேருந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? கிளாஸிஃபை த பொல்யூட்டன்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? கிளாஸிஃபை த பொல்யூட்டன்ஸ் போகலாமா? எஸ் பசங்களா? எனர்ஜியே இல்லைடா. Are you energetic? எஸ், எனக்கு டுமாரோ ஃபிசிக்ஸ் மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்குது. நான் போய் படிக்கிறேன், அப்புறம் ரெக்கார்டிங் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ் அட் ஆல். சரி, ஸோ இப்போ கிளாஸிஃபை த பொல்யூட்டன்ஸ் பார்க்கலாம். பொல்யூட்டன்ட் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எனக்கு பொல்யூஷனை காஸ் பண்ணுதோ அதுதான் பொல்யூட்டன்ட்டு. கரெக்டாக? ஸோ பொல்யூஷன் இஸ் எனி அன்டிசைரபிள் சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் டியூ டு நேச்சுரல் காசஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இப்போது நம்மளோட சுற்றுச்சூழலில் மாசுபடுத்துறது தான் பொல்யூஷன். சரியா? இப்போ நான் இந்த மாசுபடுத்துறதுன்னா என்ன சொல்கிறது, இப்போ காற்று இருக்கலாம், இல்லை தண்ணியாக இருக்கலாம். ஓகே, எல்லாத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியை மாற்றி அமைக்க போகிறேன். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பொல்யூஷன் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கருப்பு கலராக இல்லை, எந்த வேஸ்ட்டுமே இல்லை, யூஷுவல் தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்காக அதை க்ளீன் வாட்டர்னு எடுத்துக்க முடியுமா? நீ அந்த தண்ணியை மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்க்கும்போது சில பாக்டீரியா இருக்கலாம். அதுக்காக அது ஹெல்தியான தண்ணி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதுவும் பொல்யூட்டட் வாட்டர் தான். ஸோ ஒரு தண்ணி வந்து ஃபிசிக்கலாக வந்து பிளாக்காக இருந்தால் மட்டும்தான் அது பொல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறி இருக்கலாம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறி இருக்கலாம். இப்போ தண்ணிக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வேல்யூஸ் எல்லாம் மாறி இருக்கலாம். அது கெமிக்கலாக டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரிய போகிறதே இல்லை. அதே மாதிரி இப்போ நான் சொன்னது பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ். உள்ளே எனக்கு பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கையோ இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியாதுல்ல, அப்போ அதுவும் பொல்யூஷன் தானே. இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இல்லை பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி எது வேணாலும் மாறி இருக்கலாம். அண்ட் இது எல்லாமே அன்டிசைரபிள் சேஞ்சஸ் தான். அன்டிசைரபிள் அப்படின்னா நம்ம விரும்ப தகாத சேஞ்சஸ். அதாவது எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வேண்டாம், ஓகே, ஆனாலும் இதை நம்ம தடுக்கவே முடியாது. அதுதான் பொல்யூஷன். சரியா? இது எதனால் நடக்கலாம்? நேச்சுரலாக, இயற்கையாகவே சில விஷயங்கள் நடக்கலாம். அப்படி இல்லைனா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இருக்கலாம். த ஏஜென்ட்ஸ் விச் காஸ் பொல்யூஷன் ஆர் கால்ட் ஆஸ் பொல்யூட்டன்ட். எதெல்லாம் வந்து பொல்யூஷனை காஸ் பண்ணுதோ அதுதான் என்ன சொல்வோம்? பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்வோம். இப்போ இந்த பொல்யூட்டன்ட்டை எப்படியெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் பார்க்கலாமா? ஸோ ரெண்டு மெத்தட்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் நான் டீக்ரேடபிள், தி அதர் ஒன் இஸ் டீக்ரேடபிள். நான் டீக்ரேடபிள் அப்படின்னா என்ன? மக்காத குப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நான் டீக்ரேடபிள். டீக்ரேடபிள் அப்படின்னா மக்கி போகிற குப்பைகள், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ பேஸ்ட் ஆன் த டைம் டேக்கன் டு பிரேக் டவுன் இன்டு their ingredients, degradable pollutants are either classified as rapidly degradable ஆர் ஸ்லோலி டீக்ரேடபிள். இப்போ மக்கும் குப்பையே இருக்குன்னு வச்சுக்கோ, ஆனால் அது எவ்வளோ டைமை எடுத்து அதுக்கப்புறமா மக்கி போகுது. மக்கி போகிறதுனா என்ன? பெருசாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பிரேக் டவுன் ஆகுது. அப்போது இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எனக்கு தேவைப்படுது, எவ்வளவு டைம் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து திரும்பவும் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ரேப்பிட்லி டீக்ரேடபிள், ஸ்லோலி டீக்ரேடபிள் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம்.
சீக்கிரமாகவே பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அது ரேப்பிடு, கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகுது அப்படின்னா அது ஸ்லோலி டிக்ரேடபிள். சரியா? அடுத்து போகலாமா? இப்போது ரேப்பிட்லி டிக்ரேடபிள் ஆர் நான் பர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ஸ்னால் என்ன? தீஸ் கேன் பி broken down by நேச்சுரல் ப்ராசஸஸ். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இயற்கையாகவே அதுவே மக்கி போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சன்லேருந்து வரக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டு இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் டொமஸ்டிக் சீவேஜ் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோலை தூக்கி போடுறீங்க, ஒரு வாரம் கழித்து பார்த்தா அது இருக்க இடமே தெரியாது. ரைட்? இதெல்லாம் நேச்சுரலாகவே சீக்கிரமாகவே மக்கி போயிடும். அடுத்து ஸ்லோலி டிக்ரேடபிள் ஆர் பர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா என்ன? இந்த பொல்யூட்டன்ஸ், இந்த வேஸ்ட் எல்லாமே மக்கி போகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். ஓகே, ஸோ தே ரிமைன் இன் த என்விரான்மெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் இன் அன் அன்சேஞ்ச்ட் கண்டிஷன். அதோட கண்டிஷன்ஸு, கேரக்டர்ஸ் எதுவுமே மாறாமல் பல வருஷம் ஒரே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த என்விரான்மெண்ட்டில். அதை தான் என்ன சொல்வோம்? ஸ்லோலி டிக்ரேடபிள் ஆர் பர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இன் கேஸ் ஆஃப் டிடிடி அப்படி தான் நடக்குது. டிடிடி அப்படின்னா என்ன மேம்? ஜீரோ ஸ்ட்ரெஸ்னா, ஜீரோ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையே எந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அது ஃபுல்லாக போட்டால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு சொல்ல முடியும். ஜீரோ ஸ்ட்ரெஸ்னால் வித்தவுட் எனி டென்ஷன். பட் அது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக மாறலாம். ஸோ டிடிடி அப்படின்னா என்னது? இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, இன்செக்டிசைட். டிடிடி அப்படின்னா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அதுதான் டிடிடி. இட் இஸ் அன் இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி. இதெல்லாம் வந்து மக்கி போகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேட்டகரி நான் டிக்ரேடபிள் பொல்யூட்டன்ஸ். இது வந்து மக்காத குப்பை. நீ வந்து வருஷக்கணக்காக போட்டாலும் சரி அது அப்படியே தான் இருக்கும், அது மக்கவும் மக்காது, ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் பேசிக்கலி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ம என்விரான்மெண்ட்குள்ளே கொண்டு வந்துட்டோம், உருவாக்கிட்டோம், ஒரு பாட்டில் வந்து உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டில் வேறு வேறு ஷேப்பில் நம்ம ரீசைக்கிள் வேணால் பண்ணலாமே தவிர, ஆர் அதை தூக்கி நம்ம குப்பையில் போட்டு அது அப்படியே காலங்காலமாக கிடக்குமே தவிர மக்கி போய் காணாமல் போகவே போகாது இந்த உலகத்தை விட்டு. ஸோ எனி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம்னா அது இந்த பூமியில் அப்படியே தங்கிடும், மக்கி போகவும் போகாது, காணாமையும் அதை பண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியும்? அதை எரிச்சாலும் ஏர் பொல்யூஷன் வந்துடும், அதை அப்படியே மண்ணில் போட்டு வச்சாலும் சாயில் பொல்யூஷன் ஆகிடும், அது மக்கி போகாது. ப்ளஸ் மழை தண்ணியை உள்ள சாயில்குள்ளேயே இறங்க விடாது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் இன்னும் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும், நிலத்தடி நீர்மட்டம் இன்னும் 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 கம்மியாகிக்கிட்டே தான் போகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனி பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இந்த உலகத்தில் வந்துருச்சுன்னா வி கேனாட் டிஸப்பியர் இட், அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் பயோ மேக்னிஃபிகேஷன். சரியா? டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் லைக் லெட், மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம், நிக்கல் இது எல்லாமே வந்து காமன் பொல்யூட்டன்ட். ஸோ மெர்க்குரி, லெட்டு இதெல்லாம் வந்து சாயிலில் மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இதுவும் பொல்யூஷன் தான். இப்போ நம்ம கொடி மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர், இல்லையா? ஸோ அதில் வந்து பாதரச ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி வந்து நம்மளோட சாயில்லையோ இல்லை தண்ணிலையோ கலந்துருச்சுன்னா அதனால நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம், கிட்னி அஃபெக்ட் ஆகலாம், லிவர் ஃபெயிலியர் வரலாம், அல்டிமேட்லி அவங்க இறந்து தான் போவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் பேசிக்கலி பொல்யூஷனை தான் காஸ் பண்ணுது. அடுத்து போகலாமா? அடுத்த கொஷனு ரெடியா? எஸ், அடுத்த கொஷின் போகலாமா? ஆர் யூ ரெடி? யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க பார்க்கலாம். 11th பயாலஜி லைவ் இல்லையா மேம்? நாளைக்கு தாண்டா 11th பயாலஜி லைவு, இன்னைக்கு இல்லை.
Okay. So next question. Recently, e-waste and plastic waste have created dangerous effects in the environment. In order to protect the environment, what will be the solution? E-waste அப்படினா electronic waste. இப்போ நம்ம ஃபோன், ரிமோட், கேமரா ஏதாவது யூஸ் பண்ண முடியல, இது வந்து வேஸ்ட், இதுக்கு மேல எதுமே ரிப்பேரும் பண்ண முடியாது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்? தூக்கி தான் போடுறோம். அப்ப இதுதான் e-waste. பிளாஸ்டிக் வேஸ்ட் உனக்கே தெரியும். பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில், சில சின்ன சின்ன பாத்திரம், இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட். இப்போ இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பொல்யூஷனை காஸ் பண்ணுது. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல் சாப்டர் 12 கம்ப்ளீட் பண்ண போறீங்களா? ஆமாம் வனிதா. இ-வேஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆர் இ-வேஸ்ட்டுங்கிறது எதெல்லாம் நம்ம தூக்கி போட்ட எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிவைசஸோ அதுதான். தூக்கி டிஸ்போசட் ஆர் டிஸ்கார்டட் அப்படின்னா தூக்கி போட்டது. இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுறது. சரியா? as well as any refuse created by the discarded electronic devices and components and substances involved in their manufacture or use. இது வந்து நம்ம கைக்கு வந்து நம்ம தான் தூக்கி போடணும்னு இல்லை. இப்போ அந்த பொருள்கள் உருவாக்கும் போது, மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதில் ஏதாவது எரர் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கூட தூக்கி போட்டிருக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்வோம்? இ-வேஸ்ட்டுன்னு சொல்வோம். Their disposal is a growing problem because electronic equipment frequently contains hazardous substances. இதை ஏன் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம்? இந்த எலக்ட்ரானிக் சப்ஸ்டன்சஸ்க்குள்ளே எல்லாம் இந்த மதர் போர்டு, சில வயர்ஸு, சிப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இது எல்லாமே பொல்யூஷனை காஸ் பண்ணுறக்கூடிய விஷயமா தான் இருக்குது. சரியா? இன் அ பர்சனல் கம்ப்யூட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா லெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகே, லெட் இஸ் அகெயின் ஒரு பொல்யூட்டன்ட். அதே மாதிரி கேத்தோட் ரே டியூப்பில் தான் இந்த லெட்டு வந்து இருக்கும். தென் சோல்ஜரிங் காம்பவுண்டு, ஒட்ட வைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த ஒயர்ஸ், போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்காக அது சுட் பி எ கம் இல்லையா? அது இருக்கும். மெர்க்குரி இருக்கும் ஸ்விட்சஸில். தென் வந்து கோபால்ட் இருக்கும். ஆல் த ஸ்டீல் காம்பனன்ட்ஸில் கோபால்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லெட்டு, மெர்க்குரி, கோபால்ட் இது எல்லாமே பொல்யூட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்சஸ். அப்போ இதெல்லாம் அப்படியே தூக்கி நம்ம சாயிலில் போட்டால் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். E-waste are basically PCB, polychlorinated biphenyl based. இது ஒரு கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கலை வச்சு தான் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே வந்து உருவாக்குறாங்க. அப்போ அது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. இந்த கெமிக்கல் PCB இருக்கு இல்லையா, polychlorinated biphenyl, இட் இஸ் அ நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ், மக்கி போகாத ஒரு விஷயம். சரியா? Used electronics which are destined for reuse, resale, salvage, recycling or disposal are also considered e-waste. இப்போ எந்தெந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடுறோமோ அதுவும் சரி, ரீயூஸ்க்காக நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி, அதுவுமே ஒரு வேஸ்ட்டுக்கு கீழே தான் வருது. தென் காயிலங்கடையில் தூக்கி போடுவோம்ல இந்த ரீசைக்ளிங்காக, அதுவும் ஒரு வேஸ்ட்டு தான். சரியா? அப்போ unauthorized processing of the e-waste in developing countries can lead to the adverse human health effects and environmental pollutions. இப்போ நம்ம எல்லாருமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, கரெக்டாக? இந்த மாதிரி நாடுகளில் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம். இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து வரலாம், நிறைய பாதிப்புகள் வரலாம். Okay, recycling and disposal of the e-waste may involve significant risk to the health of the workers and communities in developed countries, and great care must be taken to avoid unsafe exposure in recycling the operations and leaking of materials such as heavy metals from landfills and incinerator ashes. இதில் பார்ட் பை பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இ-வேஸ்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது, தூக்கி போடுறதுனாலையோ இல்லை ரீசைக்கிள் பண்ணுறதுனாலையோ கூட நிறைய ரிஸ்க் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய ஹெல்த் ரிஸ்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஆல்சோ ஸோ இதனாலேயே இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குது, பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அப்போது கரெக்டாக ஸோ ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி இதை ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். தேவையில்லாமல் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய லிக்விட் நம்ம கையில் படுறது,
ஓகே, நம்மளோட சாயிலில் கலக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்போஷர் வந்து அன்சேஃப். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நிறையா பேட்ரிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இஃப் யூ டேக் எல்லா ரிமோட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்துருப்பேன் எல்லாருமே இந்த பேட்ரி. ஸோ இதிலெல்லாம் என்ன இருக்கும், எலக்ட்ரோட்ஸ் இருக்கும்ல, ஆனோடு கேத்தோடெல்லாம் இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனோட் கேத்தோடு இருக்கும். உள்ளே வந்து லெட்டோ இல்லை மெர்க்குரியோ, வேறு என்ன இந்த ஆனோட் கேத்தோடுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கே தெரியும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நீ படிச்சிருப்ப, என்னை விட அது உனக்கு நல்லா தெரியும். இப்போது நீ யோசிச்சு பாரு, லெட்டு மெர்க்குரி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம அப்படியே மண்ணில் தூக்கி போடுறோம். அது கரெக்டா? இதுக்குள்ளே கண்டிப்பாக எலக்ட்ரோலைட்டாக என்ன சொல்வீங்க, ஒரு லிக்விட் மாதிரி இருக்குமே, அதுதானே அயான்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐ திங்க் இட் இஸ் எலக்ட்ரோலைட், ரைட்? ஸோ அப்போ அதெல்லாம் கூட இருக்குமே, அந்த லிக்விடும் வந்து எனக்கு வெளியே வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஹெல்த்தை பாதிக்கும். சரியா? தென் லேண்ட் ஃபில்ஸ் அப்படின்னா என்ன? எந்திரன் மூவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிட்டிக்கு அவுட்டர் ஏரியாவில் கொண்டு போயிட்டு எல்லா வேஸ்ட்டையும் டம்ப் பண்ணுவாங்க. அதுதான் லேண்ட்ஃபில் மெத்தடு. சரியா? அடுத்து இன்சனரேஷன் மெத்தட். இன்சனரேஷன்னா எல்லா வேஸ்ட்டையும் போட்டு ஒரு பர்னர் மாதிரி இருக்கும், எரிச்சிருவாங்க. இது இன்சனரேஷன். பட் இது ரெண்டுமே பண்ணாலும் எனக்கு பேட்டரிஸில் நிறையா பிரச்சனைகள் வரும். அப்படியே கொண்டு போயும் நான் வந்து தூக்கி போட முடியாது, அதுலேயும் பாதிப்புகள் இருக்குது. அதை நான் எரிக்கவும் முடியாது. வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதில் இருக்க லிக்விட்லாம் தெரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு ரிஸ்க் தான். சரியா? அடுத்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே இ வேஸ்ட். இப்போ நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ரெடியா? எஸ். ஷால் வி கெட் இன் டு பிளாஸ்டிக் வேஸ்ட்? எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், இல்லை என்ன சொல்யூஷன் அதுக்கு பார்க்கலாமா? ரெடியாக இருக்கவங்க தம்ஸ் அப் எமோஜி போடலாம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்குது. அப்படியாடா? ரெடியாக இருக்கவங்க தம்ஸ் அப் எமோஜி போடலாம். ஓகே. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டோட சொல்யூஷன் என்ன, ரெமெடிஸ் என்ன பார்க்கலாமா? ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் கம்மியான சப்ஸ்டன்சஸ். தீஸ் ஆர் லோ வெயிட், லோ மாலிகுலர் வெயிட் ஆர்கானிக் பாலிமர்ஸ். பாலிமரைசேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில் இல்லையா? நிறையா மோனோமர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி உருவானது தான் இந்த பிளாஸ்டிக் எல்லாமே. பிஇடின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே பிளாஸ்டிக் தான் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் நான் டீக்ரேடபிள். மக்காத குப்பைக்கு கீழே தான் இது வரும். தே ஆர் யூஸ்ட் இன் செவரல் ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் கார்லேயும் பிளாஸ்டிக் இருக்குது, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்லேயும் பிளாஸ்டிக் இருக்குது, டாய்ஸ் நிறையா விளையாட்டு சாமான்லேயும் பிளாஸ்டிக் இருக்குது, ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸில் பிளாஸ்டிக் இருக்குது, கேரி பேக்ஸ் நம்ம எங்கேயுமே போனால் நம்ம பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல இல்லையா? அங்கே போயிட்டு ஆனால் நீங்கள் ஒரு கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுப்பாங்க. இல்லையா, அவங்க ஒரு துணிப்பை கொடுக்குறாங்க. மால்லலாம் போகிறோன்னா துணிப்பைக்கு மேம் 19 ரூபா ஆகும் மேம், எக்ஸ்ட்ரா சார்ஜ் 8 ரூபா ஆகும் மேம்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல போட்டு கொடுங்க அப்படிம்போம். ஆனால் நம்ம வீட்டில் இருந்தும் ஒரு பையை எடுத்துகிட்டு போக மாட்டோம் இல்லை? ஸோ ஃபுட் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, பிளாஸ்டிக்காக மாறிடுச்சு. சரியா? பார்ட்டெல்லாம் இல்லைடா, ஃபுல் லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸுமே இந்த கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 𝑚𝑣 லேப்டாப் ஐபேட்னு சொன்னீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் என்ன சொன்னோம், ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் வாங்கக்கூடியவங்களுக்கு, ஒரு பர்டிகுலர் ரேங்க்குள்ளே வர்றவங்களுக்கு. சரியா? ஆல் இண்டியா லெவலில் எல்லாருக்குமே ஒரு ரேங்க்குங்கிறது இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் ரேங்க்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் உண்டுன்னு நாங்கள் சொன்னோம். சரியா? எஸ், வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகே. தென் இப்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாமே பீச்சஸில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பாண்டு லேக்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் த சூப்பர் மார்க்கெட்ஸ், ரீட்டைல் அவுட்லெட்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், household, hotels, hospitals, restaurants,
transport companies are major contributors to plastic waste generations. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பிளாஸ்டிக் புழக்கத்தில் இருக்குது, பழக்கத்தில் இருக்குது இல்லையா? புழக்கம் பழக்கம் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறோம், தென் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில், வீட்டில், ஹாஸ்பிட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், ஈவன் ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணுறோன்னா அவங்க எல்லாம் தராங்க, பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு தான் தராங்க. ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக தான் மாறப்போகுது. ஸோ த பிளாஸ்டிக் வேஸ்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் த முனிசிபல் சாலிட் வேஸ்ட். ஒரு டவுனில் இல்லை ஒரு சிட்டியில் வர வேஸ்ட்டில் நிறையா பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. அதுவே ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? முக்கிஷா உங்கள் ஐடி இப்போ பிளாக் ஆகுது. ஸ்ரீஹரி உங்கள் ஐடியும் தான். $226 AIR ஓகேடா, பட் அதுதான் மேபி 226க்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி ஆல் இண்டியா லெவலில் ஒரு 50க்குள்ளே வரவங்களுக்கு சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்கலாம். சரியா? ஈவன் ஐ டோன்ட் நோ 15, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அவங்க ஏஐஆர் எவ்வளோ லிமிட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியலை. ஸோ அதுக்குள்ளே ரேங்க் எடுத்தவங்களுக்காக மேபி அவங்க கிஃப்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். சரியா? ஸோ ரெமெடிஸ் 4R அப்படின்னா ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெஃப்யூஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்டிக்கெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி தவிர்த்துடணும். அப்படியும் இல்லையா, பிளாஸ்டிக் வந்து எனக்கு வழியே இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ அதை வேணால் கம்மி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா, ரீயூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, திரும்பவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்ஸாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 40 மைக்ரான்ஸ்க்கு மேலே இருந்தால் அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜனவரி 2019 என்ன பண்ணாங்க, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சில கவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இருக்கும், தாங்கவே தாங்காது. அதுதான் சிங்கிள் யூஸ். இது இப்போ கிழிஞ்சு போயிடுச்சா, இதை நம்ம ரீசைக்கிளும் பண்ண முடியாது. கிழிஞ்சாலும் சரி, கிழிலனாலும் சரி, அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் அந்த கவருமே வந்து அவ்வளோ பலம்லாம் இருக்காது, தாங்காது வெயிட்டை. ஸோ அதுவும் ஒரு வேஸ்ட்டாக தான் மாறப்போகுது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்டிகுலர்லி 2019 இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டோம், இனிமேல் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. இப்போது எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்க்கலாமா? விவசாய நிலத்தில் நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது பார்க்கலாமா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஹாஃப் இயர்லியில், பப்ளிக்கில், எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இப்போது அக்ரிகல்ச்சரில் நான் எதுக்கு மேம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு. உரம் போடுறோமா, அதுவும் கெமிக்கல் தான். பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறோமா, அதுவும் கெமிக்கல் தான். களை கொல்லி யூஸ் பண்ணுறோமா, அதுவும் கெமிக்கல் தான். பூச்சிக்கொல்லினா என்ன மேம், நம்ம வளர்க்குற செடியை ஒரு பூச்சி வந்து கடித்து சேதப்படுத்துது, இல்லை வண்டு வந்து கடித்து சேதப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக அந்த வண்டையோ இல்லை பூச்சியோ சாவடிக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கள, அது என்னது? அதே மாதிரி நம்ம வளர்க்குற செடிக்கு பக்கத்தில் தேவையில்லாத புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு, தேவையில்லாத செடிகள் வளர்ந்துருக்குன்னா அதுதான் களை செடிகள்னு சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்ட களை செடிகளை நீங்கள் வந்து மருந்தடித்து சாவடிக்கிறீங்க, அதுதான் களை கொல்லி. இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். கரெக்டாக? ஸோ அக்ரிகல்ச்சரில் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். எதுக்கெல்லாம்? ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கால்ட் அஸ் ஆக்ரோகெமிக்கல்ஸ் ஆர் ஆக்ரி கெமிக்கல்ஸ். ஸோ பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ இல்லை தேவையில்லாத பிளான்ஸோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை தான் என்ன சொல்கிறோம், ஆக்ரோ கெமிக்கல் இல்லைனா அக்ரி கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து போகலாமா? Overuse of agrochemical have been observed to generate residues that cause nutrient imbalance. ஸோ இப்போது நம்ம ரொம்ப இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இது எல்லாம் மண்ணிலேயே தங்கிடுது. மண்ணில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் இப்போ மாறிடுது. ஓகே, ஸோ இம்பேலன்ஸ் அந்த இடத்துல ஒரு க்ரியேட் ஆகுது. இன் அடிஷன் மண்ணில் நிறைய யூஸ்ஃபுல்லான பாக்டீரியாஸ் வந்து இருக்கலாம், நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் சிலது இருக்கலாம். அது இப்போ காணாமல் போக போகுது. ரைட்? அண்ட் சாயிலில் இருக்கக்கூடிய மற்ற யூஸ்ஃபுல்லான ஆர்கானிசம்ஸும் இப்போ காணாமல் போக போகுது. இட் கேன் காஸ் யூட்ரோஃபிகேஷன் இன் த வாட்டர் பாடிஸ். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மழை தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு தான்
ஒரு பாண்ட்லேயோ லேக்லேயோ மிக்ஸ் ஆகும்போது இட் காசஸ் யூட்ரிஃபிகேஷன், எக்ஸஸ் growth ஆஃப் algae, எக்ஸஸ் growth ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் கிடைக்குது. தென் இட் அஃபெக்ட்ஸ் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் their ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதனால் என்ன ஆகலாம், அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து பாதிக்கப்படுது. சரியா, அடுத்து போகலாமா? ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பெஸ்டிசைட். பூச்சிக்கொல்லின்னு நான் சொன்னேன்ல, அது pesticide containing water even in trace quantities is unfit for human consumption. இப்போ நான் பூச்சிக்கொல்லியை யூஸ் பண்ணுறேன், அது தண்ணி கூட மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம ஏதாவது குடிக்கிற தண்ணியில் கலந்துருச்சுன்னா அது ரொம்ப 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 கெடுதல். இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதை நம்ம வந்து கன்சியூமே பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். Particles or aerosols and residues of these chemicals can cause air pollution. Aerosols அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாயிலில் அப்படியே தூக்கி பவுடர் ஃபார்மில் போடுறதா இருக்கலாம். அப்போ அதெல்லாம் பார்ட்டிகல்ஸாக மண்ணிலேயே தங்கிடுது. சில பூச்சிக்கொல்லி இந்த களைக்கொல்லியெல்லாம் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரேயரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்போ அது என்ன ஆகுது, ஏரோசால்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரியா, இப்போது இது எல்லாமே என்விரான்மெண்ட்லேயே அப்படியே தங்கி ஒன்று சாயில் பொல்யூஷனை காஸ் பண்ணுது, இல்லைனா ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணுது. இன்ஹலேஷன் ஆஃப் த கண்டாமினேட்டட் ஏர் கேன் காஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் எல்லாமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா, அது தெரியாமல் நம்ம மூச்சு வாங்கிட்டோம்னா அதனால நம்மளுக்கே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். Consumption can lead to poisoning and side effects and after effects. ஸோ இது தெரியாமல் நம்மளோட ஃபுட்டில் ஏதாவது மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கூட அது பாய்சனாக போய் மாறிடும். கெமிக்கல்ஸ் கேன் காஸ் ஸ்கின் ரேஷஸ் அண்ட் இரிட்டேஷன் ஆஃப் த ஐஸ். ஸோ இதனால் வரக்கூடிய கெமிக்கல்ஸ்னால் என்ன ஆகும், ஸ்கின்ல ரேஷஸ் எல்லாம் வரும், கண்ணில் இரிட்டேஷன் வரும். தென் மெனி ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் டு பி கார்சினோஜெனிக். கார்சினோஜெனிக்னா என்னது, கேன்சரை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இது எல்லாமே இருக்குது. They can trigger hormonal disorders and neurotoxicity. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தெரியாமல் கொள்ளாமல் நம்ம ஃபுட்டில் கலந்துட்டா கூட அது என்ன ஆயிரும், நம்மளோட ஹார்மோன்ஸை அதை டிஸ்டர்ப் பண்ணும், நர்வ்ஸை போய் அதை எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது நர்வ்ஸுக்கு ஒரு டாக்ஸிக்காக தான் இருக்குது. நியூரோ அப்படின்னா நர்வ்டா. ஸோ நர்வ் செல்லுக்கு அது ஒரு டாக்ஸினாக தான் இருக்குது, விஷமாக தான் இருக்குது. தென் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி எஃபெக்டட். சாயிலில் நல்லது பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம், அதுவும் எஃபெக்ட் ஆகுது. சரியா, நம்மளோட பிளான்ஸுமே ஒரு வகையில் எஃபெக்ட் ஆகலாம். கிளியர், அடுத்து போகலாமா? எஸ், ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் நெக்ஸ்ட் கொஷின்? ரெடியாடா? சங்கீதா, மற்றவங்க கிட்ட பேசுறதுனால உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 minutes டக்குன்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். எவ்ரி ஒன் கோ அண்ட் ஹாவ் வாட்டர் அண்ட் தென் கம் பேக். வந்துட்டா என் பேக் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. சரியா? கோ வித் த ஃப்ளோ. தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சு, சூப்பர். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஐம் பேக் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க.
ஜனனி பேக், செந்தில்குமார். ஓகே சரிடா, இந்த கொஷின் பார்க்கலாமா? வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், ஹவு கேன் இட் பி மேனேஜ்ட்? ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னா என்ன தெரியுமா? Do you know what is radioactive waste? ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? யுரேனியம், தோரியம், ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபிஷனுக்காகவும் ஃபியூஷனுக்காகவும் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து சில வேஸ்ட் வந்து உருவாகும். அதை தான் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ வேஸ்ட் generated during various operations of the nuclear power plant are called as radioactive waste. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அப்படின்னா தமிழில் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே எனக்கு சில வேஸ்ட் வந்து உருவாகுது, அதுதான் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். சரியா? ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை தமிழில் சொல்லுங்கன்னா சொன்னேன் செந்தில்குமார். கதிரியக்க கழிவு அது ஓகே தான், அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஐ டிட் நாட் ஆஸ்க் ஃபார் த தமிழ் வேர்ட் ஆர் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்றது கேஸாக இருக்கலாம், இல்லை லிக்விடாக இருக்கலாம், இல்லை சாலிட் வேஸ்ட்டாக கூட இருக்கலாம். அண்ட் திஸ் லெவல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கேன் வேரி. இப்போ ப்ளூட்டோனியம் எடுத்திங்கன்னா அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வேஸ்ட்டுக்கும் அதோட ரேடியோ ஆக்டிவ் லெவல்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். கிளியரா? அடுத்து போகலாமா? இப்போ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கண்டெய்னரில் சீல் பண்ணி ஓகே வேறு ஒரு இடத்துல வந்து டிஸ்கார்ட் பண்ணணும், இல்லை டிஸ்போஸ் பண்ணணும். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ த மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் என்னெல்லாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் த ஜெனரேஷன். அதை உருவாக்குறத நம்ம என்ன பண்ணணும்? கம்மி பண்ணிக்கலாம். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டே வந்து ஒரு 100 லிட்டர் வருதுன்னா அதை எப்படி 50ஆக மாற்றலாம், இல்லை 75 லிட்டராக மாற்றலாம், அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். அதுதான் லிமிட் ஜெனரேஷன். பார்க்கலாமா? ஸோ இப்போது லிமிட்டிங் த ஜெனரேஷன் ஆஃப் வேஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்சிடரேஷன் இன் மேனேஜிங் த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம எடுக்க போகிற முதல் ஸ்டெப்பே எவ்வளவு வேஸ்ட் இது வரைக்கும் வந்துட்டுருக்கோ அதிலேருந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான். பாயிண்ட் நம்பர் 2, டைல்யூட் அண்ட் டிஸ்பர்ஸ். ஸோ சில வேஸ்ட் எல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய வேஸ்ட்டுக்கு டைல்யூஷன் பண்ணலாம். தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு சால்வெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்கார்ட் பண்ணலாம். ஸோ தட் பாதிப்புகள் அவ்வளோ இருக்காது. டிலே அண்ட் டீகே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா அது ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட். ஸோ எனி ஆட்டம் ஹை எனர்ஜி ஸ்டேட்டில் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. எகெயின் அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் தானே இருக்கும். அப்போது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளோ நாளும் கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டு கொஞ்சம் டிலே பண்ணி நான் டிஸ்போஸ் பண்ணும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி லெவல்ஸ் எனக்கு கம்மியாயிரும். சரியா? Delay and decay is frequently an important strategy because much of the radioactivity in nuclear reactors and accelerators is very short-lived. நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோட அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு காலம்தான். அப்போ அந்த டைம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ தட் பாதிப்புகள் அவ்வளவா இருக்காது. சரியா? மேம் ஒரு ரெக்வஸ்ட், ஆஃப்டர் ஃபினிஷிங் த போர்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் ஆர் கம்மிங் வீக்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரியா? 12th ஃபிசிக்ஸ் லைவ் எப்போ வரும்? சாரிடா, எனக்கு என்ன டேயில் வரும்னு எனக்கு தெரியல. பயாலஜி மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஃபிசிக்ஸ் ஐ டோன்ட் நோ, சாரி. கான்சன்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன் ப்ராசஸ் பார்க்கலாமா? தமிழ் சப் வீடியோ நோவா?
அப்படின்னா தமிழ் சப்ஜெக்டா? Lesson 11 in zoology test, ma'am. Okay, what can I do for you? What help do you need from me? Ma'am, நான் மாடல் ஸ்கூல் அங்கே டீச் பண்ணுற மாதிரி நீங்கள் அண்ட் வேதாந்துல நல்லா டீச் பண்ணுறீங்க. மாடல் ஸ்கூல்னால் எந்த மாதிரிடா? லைக் ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் ஸ்கூல்? தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் பை த வே. பட் மாடல் ஸ்கூல் அப்படின்னா how it is different from the other school? What is the syllabus followed there? State Board CBSE ICSE இந்த மாதிரி? elite school ஓகே மேம். டெய்லி லைஃப் question markனா என்ன சொல்ல வர இல்லை என்ன கேட்க வர எனக்கு புரியல. இதுவும் லைவ் செஷன் தான். வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? நீட்டுக்காக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா? நாளைக்கு 12th மிட் டேர்ம் பயாலஜி. ஓகே பிரியதர்ஷினி, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சரிடா, கான்சன்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன் ப்ராசஸ் போலாமா? ஸோ கான்சன்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன் அப்படின்றதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் கண்டைனிங் இஸ் த objective of treatment activities for a longer lived radioactivity. சில ஆட்டம்ஸ் ஆர் சில மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஆக்டிவாக இருக்கும், அதாவது ஹை ரேடியேஷன் ஸ்டேட்லேயே இருக்கும். அப்போ ரேடியோ ஆக்டிவ் எமிஷன்ஸை விடலாம், அப்போ பாதிப்புகள் அதிகம். ஸோ என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து, அப்படிப்பட்ட வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பர்டிகுலர் இடத்துல போட்டு அடைச்சி வச்சிடணும். ஸோ பெருசாக வெளியில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகைகளை. சரியா? நீட்டு அண்ட் ஸ்டேட் போர்ட் ரெண்டுமே டீச் பண்ணுவாங்களா? ஓகே ஓகே மணிகண்டன், ஃபைன். So the waste is contained in corrosion resistant containers and transported to disposal sites. இப்போ ஆசிடை விட ரொம்ப ரொம்ப பாதிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாமே. எப்படி ஒரு ஆசிடை வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாதோ, கிளாஸ் பாட்டிலில் மட்டும்தான் சில ஆசிட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. சில ஆசிட்ஸ் கிளாஸையுமே வந்து உரிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் கொரோஷன், அரிக்கிறது தான் கொரோஷன். இப்போது நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஆசிட் பட்டதுன்னா ஈஸியாக ஒரு ஓட்டை க்ரியேட் ஆகிடும். விச் மீன்ஸ் அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை அரிச்சிடுச்சு அந்த ஆசிட். அதுதான் கொரோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போது ஆசிட் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை விட பல மடங்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு. ஏன்னா ஆசிட் கூட பட்ட இடத்துல மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். எனக்கு கையில் ஏதாவது இந்த இடத்துல படுதுன்னா இங்கே மட்டும்தான் புண்ணாகும், இங்கெல்லாம் எனக்கு எதுவாகாது, இந்த கை சேஃப் தான். ஆனால் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படி கிடையாது. நான் தொடலைன்னா கூட என்னால் பாதிப்பு, எனக்கும் பாதிப்பு இருக்கும். சரியா? எனக்கு பக்கத்தில் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இருக்குது, ப்ராப்பராக நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா கூட எனக்கு பாதிப்பு வரும், நான் அதை தொடாமையே. அதுதான் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டோட பவர். ஸோ நான் இதை என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வைக்கணும். ஸோ அதுக்கு பேசிக்கலி நான் சிமெண்ட் வாலை யூஸ் பண்ணலாம். அண்டர் கிரவுண்டில் வந்து நான் சிமெண்ட்டை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட்டி அதை ஒரு ரூம் மாதிரி பண்ணி எல்லா இடத்துலையும் சிமெண்ட்டு போட்டு அடைச்சி உள்ளே நான் வேஸ்ட்டை வச்சுட்டேன்னா சிமெண்ட்டை தாண்டி அது வெளியே வர முடியாது. இன்னொரு விஷயம், அந்த வாலோட திக்னஸ் பொறுத்தும் இருக்காது. ஏதோ 3 மீட்டர்ஸோ ஏதோ சொல்லுவாங்க அளவு இருக்குது. அவ்வளவு அளவு திக்காக தான் நான் அந்த செவுத்தையே க்ரியேட் பண்ணணும், இல்லைனா அது வழியாகவும் வெளியே வந்துடுவாங்க. ஸோ கொரோஷன் ரெசிஸ்டண்ட் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம். வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் எங்கே ஆள் நடமாட்டம் இல்லையோ, வேஸ்ட் லேண்டாக இருக்கோ அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடலாம். லீச்சிங் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் ரேடியோ நியூக்ளியேட்ஸ் ஃப்ரம் தீஸ் சைட்ஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் கிரேட் கன்சர்ன். ஒருவேளை இந்த கண்டெய்னர்ஸ் ஒழுங்காக இல்லை அந்த கண்டெய்னர்ஸை தாண்டி இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதெல்லாம் சாயிலில் போய் மிக்ஸ் ஆகும்போது இது எகெயின் ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து ஸ்பென்ட் ஃபியூவல் பூல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் கூட அந்த ரியாக்டர்ஸ் எல்லாம் கூல் பண்ணுறதுக்காக, ஏன்னா அங்கே நிறைய சூடு வந்து உருவாகும், அந்த சூடை தணிக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லா அணுமின் நிலையங்களுமே வந்து கடலுக்குள்ளே இருக்கும், இல்லை கடலை ஒட்டின மாதிரி இருக்கும்.
சரியா? அப்போது எதுக்காகனா அந்த கடல் தண்ணியை எடுத்து ஈஸியாக அந்த ரியாக்டரை வந்து நான் சூட தணிச்சிடலாம் அதுக்காக. சரியா? ஸோ த ஸ்பென்ட் ஃபியூவல் டிஸ்சார்ஜ்ட் ஃப்ரம் த ரியாக்டர் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் த ரியாக்டர் பூல். ஸோ என்னென்ன ஃபியூவல் நான் யூஸ் பண்ணுறனோ இல்லை என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறனோ ஈவன் அதில் கூட ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கதிர்வீச்சு, இட் இஸ் அ ரேடியேஷன். இது ஆசிட் மாதிரி பட்ட இடத்துல மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது, படாத இடத்துலையும் பாதிப்பு கொடுக்கும். ரேடியோ ஆக்டிவ் பாம்ஸ் தானே போட்டாங்க ஹிரோஷிமா அண்ட் நாகசாகியில். போட்டது ஒரு இடத்துல, இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களோ இல்லை புதுசாக பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து டிஎன்ஏ மியூட்டேஷன் அப்படின்றது இருக்குது. நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குன்னா அதுக்கு காரணம் இன்னுமே அந்த இடங்கள்ல அந்த ரேடியேஷன் இருக்குது, கதிர்வீச்சு இருக்குது. ஓகேவா? இது வந்து வேவ்ஸ் மாதிரி. ஸோ அது வந்து இன்னும் நம்மளுக்கு ரிஸ்கான ஒரு விஷயந்தான். அப்போ அதே ரேடியேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவல்லையோ இல்லை அந்த ரியாக்டர்ஸை கூல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணிலையோ இருக்கலாம். அப்போ அதெல்லாம் உடனே நான் டிஸ்கார்ட் பண்ணிட முடியாது வெளியில். கொஞ்ச நேரம் நான் உள்ளேயே ஸ்டோர் பண்ணி அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியெல்லாம் கம்மியானதுக்கப்புறமா ஐ கேன் டிஸ்கார்ட் இட். ஸ்பென்ட் ஃபியூவல் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் stored cooling ponds. They protect the surroundings from radiation and absorb the heat generated during the radioactive decay. இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ரேடியேஷனை இது உள்ள எடுத்துக்கணும், வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிட விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த ரியாக்டர்ஸை கூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. விட்ரிஃபிகேஷன் மெத்தட்னா என்ன பார்க்கலாமா? கொரோஷன் அப்படின்னா அரிப்பு, அரிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆசிட் ஊற்றுனா என்ன ஆகும்? ட்ரெஸ்ஸு ஓட்டையாயிரும், கை அரிச்சிரும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆசிட் வந்து அரிச்சிரும். அதுதான் கொரோஷன். 12th ஜுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக புக் பேக், புக் இன்சைட் எல்லாத்தையுமே சேர்த்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போடுறேன்டா அப்கமிங் டேஸில். நான் இப்போது ஜேஇக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அச்சீவ் பண்ணலாமா 2027? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வி எனக்கு புரியலை. ஏன்னா நீ ஒரு பையனா பொண்ணா, எப்படி படிக்கக்கூடிய பையன் இல்லை எப்படி படிக்கக்கூடிய பொண்ணு, எவ்வளோ மணி நேரம் படிக்கிற ஒரு நாளைக்கு, நீ 11th 12th எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. உன்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு நீ இன்னொருத்தரை பார்த்து கேட்குறல்ல, அங்கேயே உன்னோட கான்ஃபிடென்ஸ் வந்து பிரேக் ஆகலையா? எப்படி படிக்கணும்னு கேட்குறது வேற, ஸ்டடி பிளான் கேட்குறது வேற. மேம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அது உனக்குள்ளேயே தானே நீ கேட்டுக்கணும். உன்னால் முடியுமா அப்படின்ற கேள்வியை உனக்கு நீயே தானே கேட்டுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி, இல்லை எனக்கு தான் என்ன தெரியும் உன்னை பற்றி, நீ எந்த ஊர், நீ எப்படி படிப்ப, ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கிற பையனா இல்லை படிக்கவே படிக்காத பையனா, ஐ டோன்ட் நோ. இல்லை ஹவு கேன் ஐ ஆன்சர் திஸ் கொஷின்? இல்லை அப்படியே ஆன்சர் கொடுத்தாலும் அது என்ன விதத்தில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சார் ரெக்கார்டிங் பண்ண சொன்னார். வேதாந்து ஆப்பில் வேத் இருக்குது மேம், வேத் ஹோம் பேஜ் காமிக்க மாட்டேங்குது. ஓகே, வேத் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் வரலையா? சரி, விட்ரிஃபிகேஷன் மெத்தட் போகலாமா?
விட்ரிஃபிகேஷன்னா என்னென்னா, this prevents the reaction or degradation of the nuclear waste for extended periods of time and encased in dry cement caskets. இங்கேயும் நம்ம சிமெண்ட் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், வேறு எந்த மெட்டீரியல்ஸ் கூடயோ இல்லை சாயில் கூடயோ வேறு எங்கேயுமே வந்து ரியாக்ட் ஆகாத வகையில் நான் ரொம்ப நாளைக்கு இதை வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி வைக்க போகிறேன் சிமெண்ட் கண்டெய்னர்ஸ்குள்ளே. அது விட்ரிஃபிகேஷன். சரியா? அடுத்ததாக ஜியாலஜிக்கல் ரெப்பாசிட்டரிஸ் அப்படின்னா என்ன? இதுவும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரவுண்டில் நல்லா ஆழத்தில் டிக் பண்ணி அந்த இடத்துல நான் ஒரு சிமெண்ட் கேஸ்கெட்டை கட்டி தென் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணலான்னா இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம். ஸோ தட் இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் வேண்டாம். ஒன்ஸ் நான் வந்து வேஸ்ட்டை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னாலே போதும், லாங் டேர்முக்கு அது வந்து வேறு எங்கேயுமே ரியாக்ட் ஆகாத அளவுக்கு தனிமைப்படுத்தி வச்சிடலாம். ஓகே, வித்தவுட் எனி ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ். இன் இந்தியா தாராப்பூர் அண்ட் கல்பாக்கம் 2 இடத்துல ஏற்கனவே இந்த வெட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஆஃப் ஸ்பென்ட் ஃபியூவல் வந்து இருக்குது. ஓகே, எனி டவுட்ஸ்? அவ்வளோதான். ஸோ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்ரெடி we have completed இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஸோ with this we have completed the total chapter of the 12th standard zoologyல chapter 12. 2 marks, 3 marks, 5 marks, both book back and book inside. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, எனி டவுட்ஸ்? ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இப்போது. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு லிங்க்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? புக் இன்சைட் 1 மார்க்ஸ் தான் நிறைய பேர் நம்ம அட்டென்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். கரெக்டாக? ஸோ அந்த புக் இன்சைட் 1 மார்க்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு மெத்தட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஸ்டேட் போர்டில் தமிழ்நாடுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொண்டு வர டெஸ்ட் சீரீஸ் இன் ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. டெஸ்ட் சீரீஸ் நிறையா இருக்குடா. நீட் படிக்கிற பசங்களுக்கும் ஜேஇ படிக்கிற பசங்களுக்கும் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது நிறையா ஆல் ஓவர் இந்தியாவும் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்குன்னு பர்டிகுலராக டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி திஸ் வில் ஹெல்ப் யூ ஃபார் ஸ்கோரிங் பெட்டர் மார்க்ஸ் இன் த புக் இன்சைட் கொஷின்ஸ். ஸோ இந்த புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே கனவு டெஸ்ட் சீரீஸில் வர்றது எல்லாமே போன வருஷம் பப்ளிக், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் இது எல்லாத்துலேயும் கேட்ட கொஷின்ஸ் தான். சரியா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட், அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணி அப்போதைக்கு ஆன்சர் தெரியலனாலும் கூட பரவாயில்ல, அந்த பிடிஎஃபை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? வெட்னஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மேபி நாளைக்கு நாளானிக்கு இருக்கும்டா. 12th படிக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைவ். சாப்டர்ஸ் நம்ம போர்ஷன்ஸே முடிச்சாச்சுடா ஓரளவுக்கு. இன்னும் பாட்னியோட 10th சாப்டர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா போர்ஷன்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஜுவாலஜி அண்ட் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் பாட்னி மட்டும் இன்னும் இருக்குது. அது இன்னும் ஒரு கிளாஸில், நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஆன் வென்ஸ்டேடா. ஸோ வென்ஸ்டேயில் நம்ம அதையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? வென்ஸ்டே நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் வி ஆர் கோயிங் டு see the 10th சாப்டர் ஆஃப் பாட்னி. ஸோ கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள் அந்த கிளாஸுமே. ஏன்னா அந்த 10th சாப்டர் ஆஃப் பாட்னி இருக்குல்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, நிறைய 5 மார்க் அந்த சாப்டர்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த சாப்டரை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? எங்கள் ஸ்கூலில் பாட்னி எல்லாம் முடிச்சிட்டாங்களா? ஓகேடா, சரி. ஸோ தென் வில் எண்ட் திஸ் லைவ் வித் திஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீட் கோச்சிங் சென்டரில் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் போர்டுக்கு உனக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் படித்தா நல்ல மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சேனல் பார்த்தோன்னா உனக்கு தெரியும். நீட்டில் நீ கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் படிக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ யூ வில் கோ வித் த கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் சம் நீட் பேஸ்ட் கொஷின்ஸ். ஸ்டேட் போர்டுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்,
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இந்த சேனலில் உங்களுக்கு தெரியும். சரியா? கம்மியான காசுக்கு சொல்லி தருவாங்களாவா? நீட் கோச்சிங் சென்டரில் கம்மியான காசுக்கு சொல்லி தருவாங்களாவா? ஸோ நீங்கள் வந்து MVSAT, IVSAT இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குடா. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அப்போ காசு கம்மியாகும். சரியா? MVSAT ஆனால் இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு IVSAT வரும். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் நல்ல மார்க் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். சரியா? ஓகேடா. ஸோ பாய் பாய். யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எவ்ரிஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். இத்துடன் லைவை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம டாட்டா பாய் பாய் சொல்லிடலாம் அந்த போர்ஷன்ஸ்க்கு. சரியா? தென் வில் கோ வித் ஆல் த புக் பேக் கொஷின்ஸ். புக் பேக்குக்குன்னு தனியாக நம்ம எதுவும் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் லைன் பை லைன் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஃபார் ஆல் த சாப்டர்ஸ். நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகேடா. எஸ் மணிகண்டன், நீங்களும் எழுதலாம், எல்லாருமே எழுதலாம் ஆக்சுவலி. ஓகே, சரிடா. பாய் பாய்.